Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, pa. Good evening. Okay, pa. இன்னைக்கு வந்து நம்ம anatomy of flowering plants, உடற்கூறியல், ஓகேவா, பூக்கும் தாவரங்களுடைய உடற்கூறியல் பார்க்க போறோம். சோ anatomy-னா என்ன, உடற்கூறியல்னா என்ன ஜெனரலா? என்ன பாச்சு? உடற்கூறியல் anatomy-னா என்ன? Internal structure. Okay, internal structure of the plants பத்தி படிக்கிறது anatomy. தமிழ்ல யாருமே ஆன்சர் பண்ணல? ஓகேவா, உடற்கூறியல் ஒரு தாவரத்தோட உள் அமைப்பு, வடிவமைப்பு, உள்ள என்னென்ன செல்கள் இருக்கு அதெல்லாம் பத்தி படிக்கிறதா உடற்கூறியல் தான் anatomy of flowering, பூக்கும் தாவரங்களுடைய நம்மளோட உடற்கூறியலை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ அதுல வந்து क्वेश्चंस வந்து நீங்க இப்போ என்னன்றதை நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஓகே, so first the branch of biology that deals with the internal structure of plants is called as morphology, physiology, anatomy or biochemistry. ஒரே தமிழ்ல சொல்றேன். தாவரங்களின் உள் கட்டமைப்பை கையாளும் உயிரியலின் பிரிவு, ஓகேவா, உடலியல், உடற்கூறியல், உருவவியல் என்று அழைக்கப்படுகிறது. உடற்கூறியல், உயிர்வேதியியல், உடற்கூறியல், கரெக்ட் பா, உடற்கூறியல். உடற்கூறியல். So anatomy is the right option. Okay, so find out the incorrect statement of monocot and dicot are anatomically different. Internal structures also show adaptations to diverse environment. The basic units of plants is made up of cells. Different organs of plants are similar in the internal structure. ஓகேவா, அதே மாதிரி தமிழ்ல இருங்க சொல்லிடுறேன். தவறான அறிக்கையை கண்டறியவும் மோனோகாட் மற்றும் டைகாட் ஆகியவை உடற்கூறியல் ரீதியாக வேறுபட்டவை. உள் கட்டமைப்புகளும் பலதரப்பட்ட சூழலுக்கு தழுவல்களை காட்டுகின்றன. தாவரத்தின் அடிப்படை அலகு செல்களால் ஆனது. தாவரங்களின் வெவ்வேறு உறுப்புகள் அவற்றின் உள் அமைப்பில் ஒத்தவை. எது ஆன்சர்? எது தவறான அறிக்கை? So monocot and dicot are anatomically different. In the first option correct ah tappa? Correct, ma'am. Correct, ma'am. Internal structures also show adaptations to diverse environment. Correct, So ma'am. Option D, ma'am. D da ma'am. See, the basic unit of plant is made up of cells. Correct ah tappa? Correct, ma'am. Correct, ma'am. அதே பிற தப்பாவோ? எல்லா தாவரங்களும் எல்லா பிளான்ட்ஸுமே அதோடைய முதல் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செல்கள் தான். சரிங்களா? 4th பாயிண்ட் பாருங்க. Different organs of plants are similar in their internal structure. Wrong. So தாவரங்களுடைய பிளான்ட்ஸ் உடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் சிமிலரா இருக்காது. சோ இதுதான் ரைட் ஆப்ஷன். இருங்க தமிழ்லயும் பார்த்துடலாம். சோ முதல்ல தவறான அறிக்கையை தேர்ந்தெடுத்துக்க. மோனோகாட் மற்றும் டைகாட் ஆகியவை உடற்கூறியல் ரீதியாக வேறுபட்டவை. அது கரெக்டா தப்பா? கரெக்ட் தானப்பா? உள் கட்டமைப்புகளும் பலதரப்பட்ட சூழலுக்கு தழுவல்களை காட்டுகின்றன. அது தாவரத்தின் அடிப்படை அலகு செல்களால் ஆனது. தாவரங்களின் வெவ்வேறு உறுப்புகள் அவற்றின் உள் அமைப்புகளை ஒத்தவைன்றதுதான் தப்பான ஆப்ஷன். சரிங்களா? சோ இன்டர்னல் உள் உறுப்புகள் வந்து வேறுபட்டுதான் இருக்கும், ஒத்து இருக்காது. ஐ மீன் சிமிலரா இருக்காது. ஓகேங்களா? Okay, next question. A tissue is a group of cells having common origin and also a common function. Common origin and always different function. Common origin and usually a common function. Different origin and a different function. தமிழ்ல C, ma'am. இருப்பா. Option C, ma'am. ஒரே நிமிஷம். திசு என்பது
பொதுவான தோற்றம் மற்றும் எப்போதும் ஒரு பொதுவான செயல்பாட்டை கொண்ட செல்களின் குழுவாகும். பொதுவான தோற்றம் மற்றும் எப்போதும் வேறுபட்ட செயல்பாடு. பொதுவான தோற்றம் மற்றும் பொதுவாக ஒரு பொதுவான செயல்பாடு. வேறுபட்ட தோற்றம் மற்றும் வேறுபட்ட செயல்பாடு. எதுப்பா ஆப்ஷனு? ஆப்ஷன் சி மேம். பொதுவான தோற்றம் மற்றும் பொதுவாக ஒரு பொதுவான செயல்பாடு. காமன் ஆரிஜின்ஸ் அண்ட் யூசுவலி காமன் ஃபங்க்ஷன். கரெக்ட் கரெக்ட். ஓகேங்களா? சோ முதல்ல எதுல இருந்து ஒரு செல் உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற மூலக்கூறுகள் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரோஜன். ஓகேங்களா? ஓகேவா? இந்த ஆட்டம்கள்லாம் சேர்ந்துதான் என்னவா மாறும்? மாலிகுல்ஸா மாறும். மாலிகுல்ஸ் தான் மூலக்கூறு. ஓகேவா? சோ மாலிகுல்ஸ் அது வந்து கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம், இல்லைன்னா புரோட்டீன்ஸா இருக்கலாம், இல்ல லிப்பிடுகளா இருக்கலாம், இல்லைன்னா நியூக்ளிக் அமிலங்களா இருக்கலாம், நியூக்ளிக் ஆசிட்ஸா இருக்கலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் சேர்ந்துதான் செல்லா மாறும். ஓகேவா? செல்கள்லாம் சேர்ந்து செல்லுக்குள்ள அப்புறம் செல் ஆர்கனல் செல்லுடைய உறுப்புகள் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த செல்கள்லாம் சேர்ந்து செல் கம்ப்ளீட்டா ஒரு செல் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவா மாறும், திசுக்களா மாறும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒரு ஆர்கனா ஒரு உறுப்பா மாறும், அப்புறம் ஒரு உறுப்பு மண்டலமா மாறும். ஓகேவா? ஆர்கன் சிஸ்டமா மாறும். சோ உறுப்பு மண்டலங்கள் இருக்கிறதுனாலதான் அத வந்து உயிரினம் இல்ல ஆர்கானிசம்னு சொல்றாங்க. ஓகே? சோ எங்க இருந்து அது உற்பத்தி ஆகுது? ஆட்டம்கள். அந்த ஆட்டம்கள் எல்லாம் மூலக்கூறுகளா மாலிகுல்ஸா மாறும். அதுல செல்களா மாறும், செல் ஆர்கனல்ஸ்களா மாறும், அதுக்கப்புறம் டிஷ்யூக்களா மாறும், அப்புறம் உறுப்புகளா மாறும், உறுப்புகள் உறுப்பு மண்டலங்களா மாறும். ஓகேவா? சோ பிளான்ட்ஸ்ல வந்து இந்த உறுப்பு மண்டலம் வந்து ஹைலி டெவலப் ஆயிருக்காது, வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அது திசுக்களோடயே அதோடைய வளர்ச்சி வந்து லைக் என்ன பண்ணும்னா அதோடய ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும், அதோட திசுக்களுடைய லெவல்லயே. சோ அதனாலதான் தாவரங்கள் வந்து தன் வாழ்நாள் முழுவதும் லைக் இட் கேன் க்ரோ த்ரூ அவுட் தியர் லைஃப் டைம். ஓகேவா? வாழ்நாள் முழுவதும் வளரக்கூடிய தன்மை தாவரங்களுக்கு இருப்பதற்கு காரணம் அது திசுக்களுடைய கட்டமைப்பில் இருப்பதனால். ஆர்கன்ஸின் உறுப்பு மண்டலங்கள் விலங்குகள்லயும் மனிதர்கள்லயும் இருக்கிறதுனால அவங்கனால நடந்து ஒரு இடத்துக்கு போக முடியும், ஒரு செயலை செய்ய முடியும். தாவரங்களோட திசு வளர்ச்சி அதிகமா இருக்கறனால அந்த தாவரங்கள்னால நடக்க முடியாது. ஆனா வாழ்நாள் முழுவதும் வளரக்கூடிய தன்மை தாவரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த தன்மை பேர் தான் டோட்டிபொட்டன்சி. ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சுச்சாப்பா? என்னமா? இல்ல எனக்கு சரியா கேக்கல. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எஸ் மேம். Okay. So depending on whether the cell being formed are capable of dividing or not, the plant tissues are classified into how many types? Okay, 1, 2, 3 and 4. அதே மாதிரி தமிழ் 2 types ma'am. 2 ma'am. இருங்கடா ஒரே நிமிஷம்டா. உருவாகும் செல்கள் தவிர திசுக்களை பிரிக்கும் திறன் கொண்டவையா இல்லையா என்பதை பொறுத்து எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 1, 2, அப்புறம் வந்து 3, 4. 2 ma'am. 2 ma'am. 2 ma'am. So option number B. Next step. Find the example of primary meristem. Apical meristem, lateral meristem, intercalary meristem, both A and B. அதே மாதிரி apical meristem ma'am. Both A and B ma'am. Both A and B. Apical meristem ma'am. Okay பா. ஒரே நிமிஷம். சோ இதுதான் क्वेश्चन 5th. சரியா? முதன்மை மெரிஸ்டமின் உதாரணத்தை கண்டறியவும். அபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், பக்கவாட்டு மெரிஸ்டம் இரண்டும் A மற்றும் B. எது? Both A and B. Both A and B ma'am. பரவாயில்லையே, சூப்பர் ஆன்சர் பண்றீங்களே, வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். அபிக்கல் மெரிஸ்டம்
is present at root and shoot apex, placed between mature tissue, vascular cambium, cork cambium. அதே மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா அபிக்கல் மெரிஸ்டம் ஓகேவா, வேர் மற்றும் ஷூட் நுனியில் உள்ளது. ஓகே, முதிர்ந்த திசுக்களுக்கு இடையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாஸ்குலர் கேம்பியம் ஓகேவா, கார்க் கேம்பியம். Option A, ma'am. Option A, ma'am. ஆப்ஷன் ஏ, வேர் மற்றும் ஷூட் உடைய ரூட் அண்ட் ஷூட் அபெக்ஸில் இருக்கு. வேர் மற்றும் ஷூட் நுனியில் உள்ளது. கரெக்ட் தானே? ரைட் ஆப்ஷன். Next question. Axillary bud is present in the axil of leaf, capable of forming branch, capable of forming flower, all of these. அதே மாதிரி தமிழ்ல அச்சுமொட்டு இலையின் அச்சில் உள்ளது. ஓகேவா, கிளையை உருவாக்கும் திறன் கொண்டது. இவை அனைத்தும் கொஞ்சம் இதுவா இருக்கு. இவை அனைத்தும். All of these. Option D, ma'am. All of these அப்பா. ஆமா ஆமா. இவை அனைத்தும். ஓகேவா. Next, which tissue occurs in grasses and regenerate parts removed by the grazing herbivores? Apical meristem, lateral meristem, intercalary meristem, all of these. Okay, அதே மாதிரி தமிழ்ல புற்களில் ஏற்படும் எந்த திசு மற்றும் மேய்ச்சல் தாவர நுண்ணிகளால் அகற்றப்படும் பகுதிகளில் மிளறுவாக்கம் செய்யப்படுகின்றன. அபிக்கல் மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், இவை அனைத்தும். Intercalary meristem. Option A. C, ma'am. C. Correct. The meristem that occurs in the mature regions of roots and shoots of many plants, particularly those that produce woody axis and appear later than primary meristem, is called as intercalary meristem, apical meristem, secondary or lateral meristem, all of the above. Secondary or lateral. பல தாவரங்களின் வேர்கள் மற்றும் தளிர்களின் முதிர்ந்த பகுதிகளில் ஏற்படும் மெரிஸ்டம் குறிப்பாக மர அச்சை உருவாக்கி முதன்மை மெரிஸ்டமை விட பிற்பகுதியில் தோன்றும் மெரிஸ்டம் இன்டர்கேலரி மெரிஸ்டம், இரண்டாம் நிலை அல்லது பக்கவாட்டு மெரிஸ்டம் என அழைக்கப்படுகிறது. மேலே உள்ள அனைத்தும். Secondary. Option C, ma'am. C, ma'am. C. Secondary or lateral meristem. Find the example of lateral meristem. Fascicular cambium, interfasciculary cambium, cork cambium, all of these. All of this. All of these, ma'am. பக்கவாட்டு மெரிஸ்டம், பக்கவாட்டு மெரிஸ்டம் உதாரணத்தை கண்டறியவும். Fascicular cambium, interfascicular cambium, cork cambium, இவை அனைத்தும். All of these. All of this, ma'am. All of these, ma'am. இவை அனைத்தும். All of these. Okay. Newly formed cells from primary and secondary meristem, which become structurally and functionally specialized and lose the ability to divide, are known as permanent cells, mature cells, both A and B, none of these. Both A and Both B. A ma'am. and B. ஒரே நிமிஷம் தமிழ்ல. முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை மெரிஸ்டமில் இருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட செல்கள் அது கட்டமைப்பு ரீதியாக மாறுகிறது.
மற்றும் செயல்பாடு ரீதியாக நிபுணத்துவம் பெற்றது என்று பிரிக்கும் திறனை இழக்கிறது. நிரந்தர செல்கள், முதிர்ந்த செல்கள் இரண்டும் மற்றும் A and B இவை எதுவும் இல்லை. both A and B ma'am. Permanent tissue. both A and B permanent cells மட்டும் தானா? both A and B தான். Both A and B. permanent cell mature cells ரெண்டுமே தான். correct. okay. During the formation of the primary plant body, the specific region of the apical meristem produces dermal tissue, ground tissues, vascular tissue, all of these. All of this. All of this. இருங்க ஒரே நிமிஷம் தமிழ்லயும் பார்த்துருவோம். முதன்மை தாவர உடலின் உருவாக்கத்தின் போது நுனி மெரிஸ்டமின் குறிப்பிட்ட பகுதிகள் தோல் திசுக்களை உருவாக்குகிறது. தரை திசுக்கள், வாஸ்குலர் திசுக்கள் இவை அனைத்தும். All of these. Vascular vesicle. இல்லடா இவை All of அனைத்தும் these ma'am. all of these தான் கரெக்ட். எல்லாமே சேர்ந்து தான் பிரைமரி பிளான்ட் பாடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முதல் தாவரிய திசுக்கள் சொல்லுவாங்க. மத்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க. டெர்மல் டிஷ்யூ, கிரவுண்ட் டிஷ்யூ, வாஸ்குலர் டிஷ்யூ இது எல்லாமே சேர்ந்ததுதான். ஓகேங்களா? அடுத்து பெர்மனன்ட் டிஷ்யூ. யார்ப்பா மியூட் பண்ணிக்கோங்கப்பா. Permanent tissue which have all similar in structure and function are called complex tissue, simple tissue, meristematic tissue, all of these. ஒரே நிமிஷம். complex tissue. தமிழையும் பார்த்தலாம்டா. அமைப்பு மற்றும் செயல்பாட்டில் ஒரே மாதிரியான அனைத்து செல்களை கொண்ட நிரந்தர திசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சிக்கலான திசுக்கள், எளிய திசுக்கள், மெரிஸ்டமேட்டிக் திசுக்கள் இவை அனைத்தும். complex tissue. Simple tissue, ma'am. Simple tissue. எளிய திசுக்களா தமிழ்ல கரெக்டா? Simple tissue. சிம்பிள் திசுக்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ which have many different type of cells are called complex tissue, simple tissue, meristematic tissue, all of this. அதே இது Complex tissue, ma'am. Complex tissue. கரெக்ட். பல வகையான உயிரணுக்களை கொண்ட நிரந்தர திசுக்கள், சிக்கலான திசுக்கள், ஓகேவா, எளிய திசுக்கள், மெரிஸ்டமேட்டிக் திசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் சிக்கலான திசுக்கள். Complex tissue. complex tissue ma'am. Very good pa. Which tissue is the most abundant in plant organs? Parenchyma, collenchyma, sclerenchyma, scleroids. Parenchyma, ma'am. தாவர உறுப்பில் எந்த திசு அதிகமாக உள்ளது? parenchyma, sclerenchyma, collenchyma, sclerenchyma, scleroids. Parenchyma, ma'am. இப்ப குளோரோபிளாஸ்டுகள் இருந்துச்சுன்னா அந்த செல்ல பேர் என்னன்னு சொல்லுவாங்க? parenchymaலயே சாரி parenchymaல குளோரோபிளாஸ்ட் உள்ள இலைகள்ல இருக்கக்கூடிய திசுக்கள் என்னன்னு சொல்லுவாங்க? குளோரோபிளாஸ்ட் இருந்தா குளோரென்கைமா. ஓகேவா? குளோரோபிளாஸ்ட் இருந்தா a leaf cell which contains chloroplast, then it is called as sclerenchyma. ஓகேவா? தாவர திசுக்களில் குளோரோபிளாஸ்டுகள் இருந்தா அத வந்து குளோரென்கைமா. Okay, next. The following features belongs to the cells are generally isodiametric. They may be spherical, oval, round, polygonal, or elongated in shape. Cells have thin wall and are made up of cellulose. Cells may be closely packed or maybe have intercellular spaces. Tissue perform various kinds of functions like photosynthesis, storage, and secretion. தமிழ்ல பின்வரும் அம்சங்கள் ஒன்றுக்கு சொந்தமானது. செல்கள் பொதுவாக ஐசோடெமெட்ரிக் ஆகும். அவை கோள வடிவமாக, ஓவல் வடிவமாக, வட்ட வடிவமாக, பலகோணமாகவோ அல்லது நீளமான வடிவமாகவோ இருக்கலாம். செல்கள் மெல்லிய சுவர் மற்றும் செல்லுலோஸால் ஆனவை.
செல்கள் நெருக்கமாக நிரம்பி இருக்கலாம் அல்லது செல்களுக்கு இடையேயான இடைவெளிகளை கொண்டிருக்கலாம். ஒளி சேர்க்கை, சேமிப்பு மற்றும் சுரப்பு போன்ற பல்வேறு வகையான செயல்பாடுகளை திசு செய்கிறது. அது கோலன் கைமா, பேரன் கைனமா, சைலண்ட் கைமா, ஸ்க்ளெரன் கைமா. Parent கைமா மேம். Okay. Good. Very good. Super. The following features belongs to cells are thicker at corner due to the deposition of cellulose, hemicellulose, and pectin. Cell may contain chloroplasts and gets assimilated. Intercellular spaces are absent. Provide mechanical support to growing parts of the plants, such as young stem and petiole of the leaf. Colon chyma, parenchyma, xylem, and sclerenchyma. Colon கைமா. Colon கைமா மேம். தமிழ்ல பின்வரும் அம்சங்களுக்கு எது ஒன்றுக்கு மேல் சொந்தமானது? செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின் மற்றும் பெக்டின் ஆகியவற்றின் படிவ காரணமாக செல்கள் மூளையில் தடிமனாக இருக்கும். செல்கள் குளோரோபிளாஸ்டை கொண்டிருக்கலாம் மற்றும் ஒருங்கிணைக்கப்படும். இன்டர் செல்லுலார் இடைவெளிகள் இல்லை. இளம் தண்டு மற்றும் இலை காம்பு போன்ற தாவரத்தின் வளரும் பகுதிகளுக்கு இயந்திர ஆதரவை வழங்கும் இலை. கோலன் கைமா, பேரன் கைமா, சைலம், ஸ்க்ளீரன் கைமா. Colon கைமா. Very good, super. Colon கைமா. Which simple tissue is characterized by pits? Colon கைமா, parenchyma, sclerenchyma, and all of these. Sclerenchyma ma'am. All of this ma'am. Scleran கைமா மேம். Option B ma'am. Scleran கைமா மேம். 18. இந்த எளிய திசு குழிகளால் வகைப்படுத்தப்படுகிறது. கோலன் கைமா, பேரன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா இவை அனைத்தும். Sclerenchyma ma'am. இவை அனைத்தும் ma'am. இல்ல, ஸ்க்ளீரன் கைமா. ஸ்க்ளீரன் கைமா தான் கரெக்டான ஆன்சர். சோ பிட்ஸ் இருக்கிறது வந்து ஸ்க்ளீரன் கைமா தான். ஓகேங்களா? Dash are spherical, oval, cylindrical, highly thickened dead cell with very narrow cavities. Seed tube, companion cell, fibers, scleroid. Fibers ma'am. போல ஓவல் உருளை மிகவும் தடிமனான இந்த செல்கள் மிகவும் குறுகியது துவாரங்கள் கொண்டது. ஓகேவா? சல்லடை குழாய், துணை செல், இலைகள், ஸ்க்ளீரைட்ஸ். Hemicellulose. இல்ல, ஹெமிசெல்லுலோஸ் ஆப்ஷன் இல்லையே. மேம் இங்கிலீஷ்ல கமிங்க மேம். Dash are spherical, oval, cylindrical, highly thickened dead cell with a very narrow cavity. Option A. Option D மேம். Scleroids தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? பா மியூட் பண்ணிக்கோங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல உட்கார்ந்து படிங்கப்பா. டிவி ஓடிட்டு இருக்கும்போது எப்படி படிக்க முடியும்? எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும்ல, உங்களுக்கும் ஆகும்ல. Secondary thickening in colon chyma is of cellulose, hemicellulose, pectin, all of these. தமிழ்ல வந்து கோலன் கைமாவால் இரண்டாம் நிலை தடித்தல். ஓகேவா? செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் இவை அனைத்தும். Ma'am. Pectin. Pectin ma'am. இவை அனைத்தும் மேம். இவை அனைத்தும் சொன்னா கரெக்ட் ஆப்ஷன் பா. வெரி குட். யார் சொன்னா? யுவராஜ் மேம். யுவராஜ். சூப்பர் யுவராஜ். So secondary thickening in colon chyma is of cellulose, hemicellulose, pectin, and all of this. So option is all of these. Okay va? On what basis we classify sclerenchyma into fibers or sclerized? Okay va? Structure, origin, development, all of these. எந்த அடிப்படையில் நாம் ஸ்க்ளீரன்கைமாவை இலைகள் அல்லது ஸ்க்ளீரைடுகளாக வகைப்படுத்துகிறோம்? கட்டமைப்பு, தோற்றம், வளர்ச்சி இவை அனைத்தும். All of this ma'am.
All of these. இவை அனைத்தும் மேம். Correct, very good. Okay, wow. So sclerates are present in the pulp of guava, pear, sapodilla, all of these. Okay, wow. ஸ்க்ளீரைடுகள் எதிலில் உள்ளன? எந்த பழங்களில் உள்ளன? கொய்யா, பேரிக்காயின் கூழில், சப்போட்டா, இவை அனைத்தும். இவை அனைத்தும். இவை அனைத்தும். Very good. Correct one. All of this. All of this ma'am. Very good, very good. Okay. Sclerates are present in fruit walls of nuts, seed coats of legumes, leaves of tea, all of these. தமிழ்ல ஓகேவா? இதுலயும் ஸ்க்ளீரைடுகள் எதில் உள்ளன? ஓகேவா? கொட்டைகளின் பல சுவரில், பருப்பு வகைகளின் விதைப்பூச்சு, தேயிலை இலைகளின், இவை அனைத்தும். All of this ma'am. Fruit all of nuts. All of this ma'am. இவை அனைத்தும். Okay. Which tissue is usually dead and without protoplast? Parenchyma, collenchyma, sclerenchyma, all of these. எந்த திசு பொதுவாக இறந்த மற்றும் புரோட்டோபிளாஸ்ட் இல்லாமல் இருக்கும்? பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, இவை அனைத்தும். Sclerenchyma ma'am. Sclerenchyma. குளோரன்கைமா இல்லடாக்க, பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, இவை அனைத்தும். Sclerenchyma. Option B ma'am. C ma'am. சி ஸ்க்ளீரன்கைமா, ஏன்னா அது வந்து டெட் செல்ஸ். ஓகேவா? சோ டெட் செல்ஸ்ல வந்து புரோட்டோபிளாஸ்ட்கள் இருக்காது. ஓகேவா? The collenchyma tissue is characterized by elongated cells with thickness at the corners, isometric diametric cells with deposits of cellulose and pectin at the corners, elongated cells with deposits of cellulose and pectins all over the wall, isodiametric cell with thickness of all over the cell wall. கோலன்கைமா திசு வகைப்படுத்தப்படுகிறது. மூலைகளில் தனிமன் கொண்ட நீளமான செல்கள், மூலைகளில் செல்லுலோஸ் மற்றும் பெக்டின் படிவங்களை கொண்ட ஐசோடயாமெட்ரிக் செல்கள், சுவர் முழுவதும் செல்லுலோஸ் மற்றும் பெக்டின் படிவங்களுடன் கூடிய நீளமான செல்கள், செல் சுவர் மற்றும் முழுவதும் தடிமன் கொண்ட ஐசோமெட்ரிக் செல்கள். இதுக்கு ஆப்ஷன் இங்கிலீஷ்ல காட்டுங்க மேம். C ma'am. பியா பியா சியாப்பா? Option B ma'am. C ma'am. Option B ma'am. Very good. Isodiametric cells with deposits of cellulose and pectin at the corners. தமிழ்ல வந்து மூலைகளில் செல்லுலோஸ் மற்றும் பெக்டின் படிவங்களை கொண்ட ஐசோடயாமெட்ரிக் செல்கள். ஓகேங்களா? Next, in which way collenchyma differs from sclerenchyma? Retaining protoplasm at maturity, having thick walls, having wide lumen, being meristematic. Okay, தமிழ்ல ஸ்க்ளீரன்கைமாவின் கோலன்கைமா எந்த விதத்தில் வேறுபடுகிறது? முதிர்ச்சியான போது புரோட்டோபிளாஸை தக்க வைத்தல், தடிமனான சுவர்களை கொண்டறிந்தல், அகலமான லூமன் கொண்டிருத்தல், மெரிஸ்டமேட்டிக்காக இருப்பது. மேம் இங்கிலீஷ்ல காட்டுங்க. In which way collenchyma differs from sclerenchyma? Option B ma'am. Option B ma'am. Option B ma'am. இல்லடா ரெண்டுமே Option கிடையாது. A ma'am. யார் ஏ சொன்னா? சரின். சரி, வெரி குட். சோ
எதுல புரோட்டோபிளாசம் இருக்கும் மெச்சூரிட்டில? ஷெரன், கோலன் கைமால இருக்குமா ஸ்க்ளீரன் கைமால இருக்குமா? கோலன் கைமாலம். வெரி குட். கோலன் கைமா செல்கள்ல தான் மெச்சூரிட்டி, அது முதிர்ச்சி அடையும் போது புரோட்டோபிளாஸ்டுகள் இருக்கும். அதே இது ஸ்க்ளீரன் கைமால இருக்காது. கரெக்டா? கரெக்டா தப்பா சொல்லுங்க. கரெக்ட் மேம். கரெக்ட் மேம். ஓகே. நெக்ஸ்ட், walls of sclerenchyma are rigid, lignified, pectinized, suberized. ஓகே. ஸ்க்ளீரன்கைமாவின் சுவர்கள் திடமானவை, lignified, pectinized செய்யப்பட்டது, ஓகேவா, துணைப்படுத்தப்பட்டது. Lignified, ma'am. Option B, ma'am. Lignified. Okay. Collenchyma differs from parenchyma in having living protoplasm, cellulose walls, vacuoles, pectin deposits at corners. கோலன்கைமா பேரன்கைமா வந்து எந்த வேறுபடுகிறது? ஓகேவா, இதோட டிரான்ஸ்லேட் இல்லப்பா, இதுக்கு ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எடிட் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். கோலன்கைமா differs from parenchyma in having இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? Deposit at corner. So கோலன்கைமா செல்கள்ல அதோட ஓரங்கள்ல பெக்டின் டெபாசிட்ஸ் இருக்கும். ஓகேவா? Which of the following are simple tissues? Parenchyma, xylem and phloem, parenchyma, collenchyma and sclerenchyma, parenchyma, xylem and collenchyma, parenchyma, xylem and sclerenchyma. ஓகேவா? Option B. பின்வருவனவற்றில் எளிய திசுக்கள் எது? parenchyma, xylem மற்றும் phloem, parenchyma, collenchyma மற்றும் sclerenchyma, parenchyma, xylem மற்றும் collenchyma, parenchyma, xylem மற்றும் sclerenchyma. Option D, ma'am. D ஆ? B, ma'am. Parenchyma, collenchyma, sclerenchyma. Very good. கரெக்டான ஆன்சர். parenchyma, collenchyma மற்றும் sclerenchyma. ஓகேவா? What is the common type of permanent tissue found in almost all plants? Sclerenchyma, collenchyma, parenchyma, xylem. கிட்டத்தட்ட எல்லா தாவரங்களிலும் காணப்படும் நிரந்தர திசுக்களின் பொதுவான வகை எது? கொலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, பாரன்கைமா, xylem. Xylem. Parenchyma. Parenchyma. யார்பா பாரன்கைமா சொன்னது? வெரி குட் Sherin, ma'am. ஷெரின், வெரி குட் ஷெரின். ஓகேவா, எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா தாவரங்களையும் ஆல் பிளான்ட்ஸ்ல காமனா இருக்கிற டிஷ்யூக்கள் வந்து parenchyma தான், லிவிங் செல்ஸ் parenchyma செல்ஸ். ஓகே. Which of the following tissue give tensile strength against bending and swaying? Parenchyma, collenchyma, sclerites and all of these. கீழ்கண்ட திசுக்களில் எது வளைப்பதற்கும் அசைப்பதற்கும் எதிராக இழுவிசை வலிமையை அளிக்கிறது? parenchyma, sclerites, இவை அனைத்தும் collenchyma. All of this. Option B, ma'am. Option B, collenchyma. Correcta? A simple mechanical tissue devoid of lignin is parenchyma, collenchyma, sclerenchyma, chlorenchyma. lignin இல்லாத ஒரு எளிய இயந்திர திசு parenchyma, collenchyma, sclerenchyma, chlorenchyma. Sclerenchyma. Sclerenchyma.
நல்லா யோசிச்சு சொல்லுங்க. Colon கைமா. Scleral கைமா. Option B ma'am. யாருப்பா பி சொன்னா? Sherin ma'am. சரி, ஓகே, கரெக்ட். D ma'am. The primary plant body is made up of meristematic tissue, simple tissue, complex tissue, all of these. C ma'am. லிக்னன் இல்லாத ஒரு எளிய இயந்திர திசு பேரன்கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, குளோரன் கைமா. D. B ma'am, option B. ஆப்ஷன் பி கோலன் கைமா. இல்ல, the primary plant body is made up of meristematic tissue, simple tissue, complex tissue, all of these. முதன்மை தாவர உடல் மெரிஸ்டமேட்டிக் ஓகேவா திசுக்களால் ஆனது. எளிய திசுக்கள் சிக்கலான திசுக்களால் ஆனது. மேலே உள்ள அனைத்தும். Ma'am English का Option A ma'am. Option A ma'am. Option A ma'am. ஆப்ஷன் ஏ வாடா. Option A ma'am. Systole ventricular diastole. Ventricular systole வந்து 0.3 செகண்ட் ஓகேவா. Ventricular diastole வந்து Option C. ஆப்ஷன் இல்ல, ஏ கிடையாது. A primary plant body is made up of. Option C. சி கிடையாது. All of this ma'am. Option D ma'am. கரெக்ட். ஆல் ஆஃப் திஸ் யார் சொன்னா? Ashwini ma'am. அஸ்வினி, வெரி குட். சோ பிரைமரி தாவரத்தோட முதல் உடல் வந்து எதுலன்னா எல்லா செல்களும் சேர்ந்ததுதான். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, சிம்பிள் டிஷ்யூ, எல்லா திசுக்களையும் சேர்ந்ததுதான். ஓகேங்களா? அதனால ஆல் ஆஃப் தி அபவ். ஓகே. Hard, lignified, thick walled and pointed cells of a flowering plant are parenchyma, sclerenchyma fibers, collenchyma and sclerites. முதன்மை அது தாவர உடல். இட் இஸ் லைக் ஒரு தாவரத்தின் கடினமான லிக்னிஃபைட் தடித்த சுவர் கொண்ட நீண்ட மற்றும் கூரான செல்கள். பாரன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா இலைகள், கொலன்கைமா, ஸ்க்ளீரைட்ஸ். Sclerenchyma. Sclerates, ma'am. ஸ்க்ளீரைட்ஸ் இல்லப்பா, ஸ்க்ளீரன்கைமா ஃபைபர்ஸ். Sclerenchyma ma'am. கரெக்ட். ஸ்க்ளீரன்கைமா ஃபைபர்கள். ஓகேவா? thick walled lignified simple mechanical tissue is parenchyma, collenchyma, sclerenchyma and collerenchyma. thick walled lignified mechanical tissue. Sclerenchyma. ஒரு தடித்த சுவர், lignified எளிய இயந்திர திசு, parenchyma, collenchyma, sclerenchyma, collerenchyma. Sclerenchyma. Very good. Sclerenchyma செல்கள் தான் like sclerenchyma tissues are lignified. So அத சுத்தி ligninன்ற ஒரு புரதம் இருக்கும். It's like a protein. How many types of present in the complex tissue? More than one, more than three, one type, three types. சிக்கலான திசுக்களில் எத்தனை வகையான செல்கள் உள்ளன? ஒன்றுக்கு மேற்பட்ட, மூன்றுக்கு மேல், ஒரு வகை, மூன்று வகை. Option B ma'am. More than one. B ma'am. A option ma'am. A option. ஒன்றுக்கு மேற்பட்டவா? கரெக்ட். More than one. How many types of cell? Complex tissue நாலே ஓகேவா, சிக்கலான செல்கள் அதுல வந்து எப்பயுமே
ஒன்றுக்கு மேற்பட்ட செல்கள் இருக்கும். சிம்பிள் டிஷ்யூல ஒரே செல்கள் தான் இருக்கும். ஓகேவா? ஒன்லி சிங்கிள் செல்லா இருந்துச்சுன்னா சிம்பிள் டிஷ்யூ. ஒன்றுக்கு மேற்பட்ட செல்களா இருந்தா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. லைக் சிம்பிள் டிஷ்யூ contains single cells. Complex tissue contains more number of cells. Okay. The functions of xylem are to conduct water from root or stem and leaves, conduct mineral from root. 1 minute. ஒரே நிமிஷம் இருங்க பாலையில. Okay. The functions of xylem are conduct water from root to stem and leaves, conduct mineral from root to stem and leaves, provide mechanical strength of plants, all of these. All of All of this. Okay. xylem-இன் செயல்பாடுகள் வேரிலிருந்து தண்டு மற்றும் இலைகளுக்கு நீரை கடத்துதல், வேரிலிருந்து தண்டு மற்றும் இலைகளுக்கு கனிமத்தை கடத்துதல், தாவரத்திற்கு இயந்திர வலிமையை வழங்குதல், இவை அனைத்தும். All of this correct. Xylem is composed of how many different elements? 1, 2, 3 and 4. Xylem எத்தனை வெவ்வேறு தனிமங்களால் ஆனது? 1, 2, 3, 4. 4. Super, very good. Correct. Gymnosperms lacks dash in their xylem. Tracheids, vessels, xylem fibers, xylem parenchyma. ஓகேவா? ஜிம்னோஸ்பர்ம் இல்லாம அவர்களின் xylemல எது இல்லாமல் இருக்கும்? tracheids, xylem இலைகள், கப்பல்கள், xylem parenchyma. Vessels, ma'am. Vessels. Yes, ma'am. Vessels தமிழ்ல பாத்திரங்கள் தப்பா போட்டிருக்காங்க. கப்பல்கள். Okay, select the correct matching. பரவாயில்லையே, சூப்பரா ஆன்சர் பண்றீங்களே, வெரி குட். Tracheids, elongated and tube-like cells with a thick and lignified wall and tapering ends. Vessels, tube-like structure made up of many cells, each cell with dignified wall and large central cavity. Xylem fibers, highly thickened walls and bilateral central humans. Xylem parenchyma, living cells with thin wall made up of cellulose. தமிழ்ல சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். tracheids தடித்த மற்றும் lignified சுவர் மற்றும் குறுகலான மூலைகள் கொண்ட செல்கள் போன்ற நீளமான மற்றும் குழாய். கப்பல்கள் பல செல்களால் ஆன குழாய் போன்ற அமைப்பு. ஒவ்வொரு செல் lignified சுவர் மற்றும் பெரிய மத்திய குழி. xylem ஃபைபர் அதிக தடினமான சுவர்கள் மற்றும் அளிக்கப்பட்ட மத்திய மனிதர்கள். xylem parenchyma செல்லுலோஸ் ஆன மெல்லிய செல் சுவர் கொண்ட உயிரணு. இங்கிலீஷ்ல காட்டுங்க மேம். C ma'am, option C ma'am. கரெக்டாப்பா, எப்படி மேட்ச் பண்ணீங்க? ஏக்கு எது ஆப்ஷன்? A first தான் மேம் ஆப்ஷன். B க்கு Second. B செகண்ட் தான் மேம். C Third, ma'am. Third ma'am. D 4-ஆ? Four. கரெக்டா? அவங்க அப்படியே மேட்ச் பண்ணிருக்காங்க, சரிங்களா? உங்களை டெஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கு கரெக்டா தெரியுதா? ஏன்னா மேட்சிங்னாலே மாத்தி மாத்தி எல்லாம் இருக்கும். நீங்க கரெக்டா எவாலுவேட் பண்றீங்களான்னு செக் பண்றாங்க. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. வெரி குட். xylem parenchyma stores starch, fat, tannins, all of these. All of this, ma'am. See, okay. xylem parenchyma stores starch, கொழுப்பு, tanninகள், இவை அனைத்தும்.
All of English this, com- ma'am. All of this. Very good. Very good. Phloem parenchyma stores resins, latex, mucilage, all of these. Phloem parenchyma stores resinகள், latex, சளிகள் இவை அனைத்தும். All of this, ma'am. All of this, ma'am. Okay. Select the incorrect statement from the following. Vessel members are interconnected through perforations in their common walls. Presence of vessel is a characteristic feature of angiosperms. Radial conduction of water takes place by the ray of parenchyma cells. Tracheids, vessel, xylem, sclerenchyma, and parenchyma are without protoplast. பின்வருவனவற்றில் எது தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். கப்பல் உறுப்பினர்கள் அவற்றின் பொதுவான சுவர்களின் துளைகள் மூலம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளனர். பாத்திரம் இருப்பது ஆஞ்சியோஸ்பர்ம்களின் சிறப்பியல்பு அம்சமாகும். நீரின் ரேடியல் கடத்தல் கதிர் பாரன்கிமேட்டஸ் செல்களால் நடைபெறுகிறது. பாத்திரம், xylem, sclerenchyma மற்றும் parenchyma ஆகியவை புரோட்டோபிளாஸ்ட் இல்லாமல் உள்ளது. மேம் மியூட் பண்ண சொல்லுங்க. மியூட் பண்ணுங்கப்பா. மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல, ஏன் இப்படி பண்றீங்க? பின்வருவனவற்றில் எது தவறான அறிக்கைப்பா? English காமிங்க. இங்கிலீஷ்ல காமிங்க மேம். Select the incorrect statement from the following. B, ma'am. Tracheids, vessels, xylem, sclerenchyma and parenchyma are without protoplast. ஓகேவா? Tracheids, பாத்திரம், xylem, sclerenchyma மற்றும் parenchyma ஆகியவையில் புரோட்டோபிளாஸ்டுகள் இல்லாமல் உள்ளன. Protoplast is absent in all except tracheids, xylem, sclerenchyma, vessels, xylem, parenchyma. புரோட்டோபிளாஸ்டுகள் sclerenchyma தவிர வேற மற்ற எல்லாவற்றிலும் எதுல இல்ல புரோட்டோபிளாஸ்டுகள். tracheids, xylem, sclerenchymaவில் கப்பல்கள், xylem, parenchyma. Xylem parenchyma, ma'am. Tracheids, ma'am. xylem, parenchyma, கரெக்டா? சோ xylem parenchymaக்கள் ஏன் அப்படின்னா அது வந்து லிவிங் செல், மீதி எல்லாம் டெட் செல். இதெல்லாம் டெட் செல், இறந்த செல்கள். இது மட்டும்தான் உயிருள்ள செல்கள். ஓகேவா? லிவிங் செல்ஸ், xylem parenchyma cells. So it contains protoplast. மீதி எல்லாமே டெட் செல். Primary xylem elements formed are called dash and the secondary xylem formed is called dash. Protoxylem, protoxylem, metaxylem, metaxylem, protoxylem, metaxylem, metaxylem, protoxylem. உருவாகும் முதன்மை xylem கூறுகள் அழைக்கப்படுகின்றன dash மற்றும் இரண்டாம் நிலை xylem உருவானது dash. Protoxylem, protoxylem, metaxylem, metaxylem, protoxylem, metaxylem, metaxylem, protoxylem. Protoxylem, metaxylem. Protoxylem, metaxylem. Very good. So protoxylem, primary xylem elements formed are called as protoxylem, and the secondary xylem formed from is called as metaxylem. Okay, wow. In stem, protoxylem lies towards pith center. Metaxylem lies towards periphery of the organs. Endark arrangement is present. All the above. Ma'am, கொஞ்சம் மேல காமிங்க ma'am.
ஓகேவாப்பா? மிஸ் தண்டில் புரோட்டோசைலம் பித் மையம் மெட்டாசைலம் உறுப்புகளின் சுற்றளவை நோக்கி அமைந்துள்ளது. என்டார்க் ஏற்பட்டுள்ளது. மேலே உள்ள அனைத்தும். ஆப்ஷன் ஏ மேம். English coming. ஆப்ஷன் டி மேம். டி சொன்னா D, ma'am. கரெக்ட் பா. டி யார்ப்பா சொன்னா? ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி மேம். யார்ப்பா சொன்னா? டி மேம். ஓகே, டி தான் கரெக்டா. ஸ்டெம்ல என்ன இருக்கும்? புரோட்டோசைலம் வந்து பித்த நோக்கி சென்டர்ல இருக்கும். மெட்டாசைலம் வந்து டுவர்ட்ஸ் த பெரிஃபரி ஆஃப் தி ஆர்கன்ஸ் இருக்கும். என்டார்க் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இது எல்லாமே ஸ்டெம்ல இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தமிழ்ல வந்து தண்டில் புரோட்டோசைலம் பித் அமையும். ஓகேவா? மெட்டாசைலம் உறுப்புகளின் சுற்றளவை நோக்கி அமைந்துள்ளது. என்டார்க் ஏற்பாடு உள்ளது. மேலே உள்ள அனைத்தும். சோ மேலே உள்ள அனைத்தும். ஓகே மேம். In root, endark arrangement is present, exarch arrangement is present, protoxylem lies towards the center, metaxylem lies towards the periphery. ஓகேவா? தமிழ்ல பாத்தீங்கன்னா வேரில் என்டார்க் ஏற்பாடு உள்ளது. ஓகே, எக்ஸார்க் ஏற்பாடு உள்ளது. மெட்டாசைலம் புரோட்டோசைலம் மையத்தை நோக்கி அமைந்துள்ளது. சுற்றளவில் உள்ளது. இங்கிலீஷ்ல Protoxylem towards periphery. B ma'am. Option B ma'am. 47 ஆப்ஷன் டி அப்பா. பியா? B ma'am. பி மேம். பி மேம். டீனா தப்பு, பீனா ரைட். எக்ஸார்க் அரேஞ்ச்மெண்ட் இஸ் பிரசன்ட். ஓகேவா? அதே மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா எக்ஸார்க் ஏற்பாடு உள்ளது. கரெக்ட். Phloem transports water, mineral, food materials, all of the above. Phloem நீர் கடத்துகிறது. கனிமம், உணவுப் பொருட்கள் இவை அனைத்தும். என்ன டிரான்ஸ்போர்ட்? இவை அனைத்தும் மேம். Food materials. இவை அனைத்தும்னா தப்பு. ஃபுட் மெட்டீரியல்னா கரெக்ட். உணவுப் பொருட்கள் மட்டும்தான் ஃப்ளோயம் பண்ணும். சைலம் வந்து நீரும் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஓகேவா? சரி, சைலம்ல இருந்து ரெண்டு பக்கம் போகுமா? பை டைரக்ஷனலா? என்னப்பா சைலம்ல எப்படி டிரான்ஸ்போர்ட் நடக்கும்? ஸ்டெம்முக்கு லீவ்ஸ்க்கு. சைலம்ல வந்து அதான் யூனி டைரக்ஷனல், ஒரே ஒரு வழியா தான் போகும். ஆனா ஃப்ளோயம்ல வந்து ரெண்டு வழியா போகும், பை டைரக்ஷனலா போகும். ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு சின்ன கிளிப்பிங் காட்டுறேன். புரியலன்னா கேளுங்க. இவ்வளவு போவையும் எல்லாம் தரும மாடுதான். சவுண்ட் கேக்குதா? கேக்குது மிஸ். Garnier Bright Complete Vitamin C Serum 30 गुना Vitamin C युक्त Dark Spot Reduction सिर्फ 3 दिन में. அமைதியோடு உறவாட வைக்கும் தாஜ்மஹல் டீ. வாஹ் தாஜ். In the substances directly from outside to all the body cells in need. In plants, vital substances like root water and minerals are provided by the soil and are absorbed via the
மினரல்ஸும் தனிமங்களும் என்ன நீருமே வாட்டருமே வில் பி டிரான்ஸ்போர்ட்டட். ஓகேவா? சோ அதுல வந்து சென்டர்ல உள்ள வச்சு போச்சுன்னா அப்போபிளாஸ்டிக், ஐ மீன் 2 விதமான பாத்வே இருக்குல்ல, வலி எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து அப்போபிளாஸ்ட் அண்ட் சிம்பிளாஸ்ட்ன்றதுக்கு சொல்லுவாங்க. சிம்பிளாஸ்ட் அப்படின்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸ், நீரும் தனிமங்களும் செல்லுக்குள்ள வழியா போச்சுன்னா சிம்பிளாஸ்ட். ஓகேவா? செல்லுக்கு வெளியே போச்சுன்னா it is called as apoplast. Fruit, while the glucose is produced in the leaf during photosynthesis. The vascular tissue allows the substances to move from certain parts of the plant. Blue color tube வந்து phloem. ஓகேவா? So xylem vesselsல வாட்டரும் மினரல்ஸும் ஒரே டைரக்ஷன்ல தான் போகும். ஆனா phloemல மட்டும்தான், phloem vesselsல மட்டும்தான் உணவு பொருட்கள் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து 2 வழியா போகும். The others. The 2 main vascular tissues in plants are the xylem and phloem. If you've ever seen a fallen tree and take a closer look inside, almost all of its radial contents, consisting of heartwood and sapwood, are actually xylem tissues, and the inner part of its bark is the phloem. Xylem. Xylem is responsible for distributing water and minerals taken by the roots. An interesting fact about xylem is that some parts of it do not have protoplasms or cell walls, allowing water and straw tube மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வாட்டரும் மினரல்ஸும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? ரூட் ஹேர்ஸ்ல இருந்து வேர் நுனிகள்ல இருந்து என்ன நடக்கும்னா தண்ணியும் நீரும் லைக் வாட்டர் அண்ட் தனிமங்களும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? கடத்து செல்லப்படும். Minerals to pass easily. Xylem consists of tracheids or conducting cells, vessels, fiber, and parenchyma. The water in tracheids does not flow continuously. The roots and leaves are connected through a series of tracheid cells. Pits இருக்குமான்னு கேட்டாங்களா क्वेश्चन? இருக்கும். Tracheidsல மட்டும் தான் pit இருக்கும். So cells which contain pits is called as tracheids ன்னு ஆன்சர் பண்ணீங்கல்ல? Pitted walls. In contrast, the xylem vessels are long, wider hollow tubes continuously stretching from the roots to the leaves. The fiber cells function mainly as supporting structures, and the parenchyma, the only living cells of the xylem, help with the food storage. The xylem cells are strengthened by a substance called lignin. The pattern of lignin will vary depending on the location. It can be a ring pattern, spiral, reticulate, or pitted. 4 வடிவத்துல இருக்கும். Lignins are containing ring, spiral, reticulate and pitted form. Phloem. The phloem transports manufactured foods like sucrose and amino acids from the green parts of the plant like leaves to other parts of the plant. ஒளிச்சேர்க்கை மூலமா photosynthesis மூலமா உற்பத்தியாகும் உணவுப் பொருட்களை like the starch molecules that are produced by the photosynthesis process has been transferred to the other parts of the body by the phloem. அதே மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து ஒளிச்சேர்க்கை மூலமா உற்பத்தியாகும் உணவுப் பொருட்களை தாவரங்கள் அதற்குள்ள இருக்கும் phloem செல்கள் மூலமாக வெவ்வேறு லைக் என்ன சொல்றதுன்னா வெவ்வேறு இடங்களுக்கு அந்த தாவரத்தோட எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஓகேவா? The process is called translocation. Phloem consists of sieve tubes, companion cells, fiber, and parenchyma. இதுல xylem consists of a single இருந்தாலும் சரி, இதுல parenchyma, xylem parenchyma, phloem parenchyma மட்டும்தான் உயிருள்ள செல்கள், லிவிங் டிஷ்யூஸ். ஓகேவா? மத்த லிவிங் செல்ஸ் மத்தது எல்லாமே டெட் செல்ஸ் தான். அப்ப டெட் செல்ஸா இருக்கிறதுனாலதான் அது வந்து வெறும்னே என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியுது. ஓகேவா? உணவுப் பொருட்களையோ இல்ல நீர் பொருட்களையோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அது கடத்தி செல்வதற்கு இந்த டியூப்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து உயிருள்ள செல்களா இருந்திருந்தா அந்த செல்களுக்குள்ள வந்து நடக்கக்கூடிய அந்த செல் உறுப்புகளுக்குள்ள நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்னால reactions that mechanism happening in the cell organelles, it will infuse in the transport of molecules. So அந்த மாலிகுலை அந்த பொருட்களை மூலக்கூறுகளை கொண்டு போய் சேர்க்க முடியாம பிரச்சனை பண்ணும். அதனாலதான் xylem செல்ஸ்லயும் phloem செல்ஸ்லயும் டெட் செல்ஸ் நிறைய இருக்கு.
ஒரே ஒரு செல் உயிருள்ள செல்கள் வந்து xylem parenchyma and phloem parenchyma. Of elongated, thin-walled cells. Just like the name suggests, it has walls perforated by minute pores, like a sieve. A mature sieve cell has a thin layer of cytoplasm, which conducts manufactured foods from one cell to another. The sieve tube cell has a degenerated protoplasm, which means that it needs another to carry out its vital processes. This is why a sieve tube cell has a companion cell. The companion cell has everything that the sieve tube doesn't, such as abundant cytoplasm and nucleus. It has an extremely thin but flexible cell wall, so that there's no hassle in keeping the sieve tube cell alive. Just like in the xylem, the fiber cell helps to give structural support, and the parenchyma stores the food and other substances. In phloem, the fiber cells are the only type of cell that is dead. Arrangement of vascular tissue. The vascular tissue has different arrangements in various parts of the plants. In the roots of herbaceous dicot plants, the xylem forms like an egg shape in the middle, while phloem fills around the xylem. The xylem and phloem in the stem are clustered into circular shapes. These clusters are xylem வந்து உள்ள இருக்கும் phloem வந்து வெளியில இருக்கும். சோ இதோட அமைப்பு கட்டமைப்பு பாத்துக்கோங்க. Located near the edge of the stem, while in leaf, the xylem and phloem are located in the vascular bundle, with the xylem positioned above the phloem. புரிஞ்சிருச்சாப்பா? எனக்கு லோ சீட்டிங் கொஞ்சம் கூட பிடிக்காது. சொல்லு, உன் முழங்காலுக்கு பிடிக்காது. வலி லோ சீட்டிங்கால மட்டும் வரதில்ல, லோ விட்டமின் டி ஆலையும் வரலாம். 10ல 9 பெண்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறது. அதுக்கு தான் ஹார்லிக்ஸ் விமென்ஸ் பிளஸ். இதுல இருக்கு 100% டெய்லி கால்சியம் மற்றும் விட்டமின் டி. 6 மாதங்கள்ல போன் ஸ்ட்ரெngth மேம்படுத்த உதவுகிறது. In order for a tree to carry out photosynthesis and maintain its overall health, water and nutrients need to move throughout the entire tree, even against gravity. வாட்டர் மாலிகுல்ஸ் நீர் மூலக்கூறுகள் தேவையா? வாட்டர் மாலிகுல்ஸ் வேணுமா? photosynthesis require whether photosynthesis require water? வேணும் மேம். Okay. How does a plant manage this without an organ like a heart that pumps fluids? As we will see, water is pulled from the roots to the leaves through a process called transpiration. In addition, water potential drives the movement of water from one area of the plant to another using osmosis, gravity, and the surface tension of water. Transpiration begins in the leaves. The arrangement of cells and structures in the leaf facilitate the movement of gases and water into and out of the leaf. A leaf contains several layers of specialized cells. The upper epidermis is one cell layer thick and provides a protective covering. Below that layer is mesophyll tissue. So Cells the upper epidermis area of the plant to another. வந்து வேர்களால உறிஞ்சப்பட்டு இலைகளுக்கும் தண்டுகள் மூலமா it crosses the water and minerals are transported through xylem and reaches the leaves. So என்ன ஆகும்னா டிரான்ஸ்பிரேஷன் புல் இலைகள் மூலமா ஆவியாயிருப்பு நடக்கிறதுனால ஸ்டொமேட்டல் ஓபனிங் மூலமா வாட்டர் மாலிகுல்ஸ் லைக் வாட்டர் நீரோட மூலக்கூறுகள் ஆவியாக்கப்படுறதுனால டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால கீழே வேர்களுக்கு திருப்பியும் தண்ணி உறிஞ்சக்கூடிய சக்தி கிடைக்குது ஓகேங்களா? So water has the power to absorb the water and minerals. Root has the power to absorb the water and minerals from the system, from the soil because of the transpirational pull. Okay va? ஆவியா இருப்பு கரெக்ட் தானப்பா? டிரான்ஸ்பிரேஷன் புல்னா கரெக்டா தமிழ்ல? Using osmosis, gravity, and the surface tension of water. Transpiration begins in the So leaves. transpiration The எங்க arrangement of நடக்குதுன்னா cells and ஆவியாயிருப்பு எங்க நடக்குதுன்னா இலைகள்ல தான் நடக்கும். structures in the leaf facilitate the movement of gases and water into and out of the leaf. A leaf contains several layers of specialized cells.
The upper So, epidermis is லீஃபோட செல் அமைப்பு ஓகேவா, செல் கட்டமைப்பை பாத்தீங்கன்னா மேல அப்பர் எபிடர்மிஸ் இருக்கும், மிடில்ல மீசோஃபில் one செல்கள் cell layer இருக்கும், thick and அதுக்குள்ள provides a வாஸ்குலர் protective பண்டில் covering. இருக்கும். Below that layer is mesophyll tissue. Cells in the palisade mesophyll layer are sites for So photosynthesis and செல்கள்ல மீசோஃபில் செல்கள்ல மேல வந்து பாலிசேட் மியூசோஃபில்கள் இருக்கும், அங்கதான் ஒளிச்சேர்க்கை நடக்கும், photosynthesis அங்கதான் நடக்கும். So palisade mesophyll cells is a place where photosynthesis will takes place. ஒளிச்சேர்க்கை அங்கதான் நடக்கும். secretion, as well as storage of food and water. The spongy mesophyll layer contains a looser arrangement of cells, where spaces between cells aid in gas exchange and the passage of water. So இந்த ஸ்பாஞ்சி மீசோஃபில்ல ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குது ஓகேவா, கேப் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா கேசஸ் எல்லாம் இந்த வழியா தான் மூவ் ஆகி வெளியில ஸ்டொமாட்டா வழியா வெளியே வரும் ஓகேங்களா. Vapor from the leaves. Throughout the lower epidermal tissue are stomata, which are microscopic openings flanked by guard cells. Gases pass into and out of the leaf through these openings. So ஸ்டொமாட்டா வழியா தான் கேசஸ் வந்து ஆவியாக்கப்பட்டு வெளியில போகும், அப்புறம் உள்ள வரும் பேலன்ஸ் பண்ண, சரிங்களா. ஸோ போட்டோசிந்தசிஸ்க்கு ஒளிச்சேர்க்கையில கார்பன் டை ஆக்சைடு உள்ள வரணும், ஆக்சிஜன் வந்து வெளியில போகணும் ஓகேவா. அதுல 2 ஃபேஸ் இருக்கு, லைட் டிபெண்டன்ட் அண்ட் லைட் இண்டிபெண்டன்ட் ஓகேவா. ஸோ ஒளியை உபயோகப்படுத்தி ஒரு ஃபேஸ், ஒளி இல்லாத ஒரு ஃபேஸ் ஓகேவா. ஸோ அதுல வந்து என்ன ஆகும், லைட் டிபெண்டன்ட் ஃபேஸ்ல ஒளி உபயோகப்படுத்துற அந்த ப்ராசஸ்ல வந்து என்ன ஆகும்னா ஆக்சிஜன் வந்து தாவரங்கள் மூலமாக, ஆக்சிஜன் இஸ் எவால்வ்ட் as வேஸ்ட் கேஸ். ஆக்சிஜன் வந்து தாவரங்களுக்கு தேவையில்லாத ஆவியாகப்பட்டு அது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு தாவரங்கள் வந்து வெளியில விட்டுரும் எப்ப லைட் இருக்கிறப்ப. இதே இது நைட் டைம்ல வந்து இருட்டானதுக்கு அப்புறம், சூரிய ஒளி இல்லாததுக்கு அப்புறம் தாவரங்களும் நம்மள மாதிரி ரெஸ்பிரேஷன் தான் பண்ணும் ஓகேங்களா. ஓகேவாப்பா, கேக்குதா? எஸ் மேம். ஓகே. சோ தாவரங்களும் இரவு நேரங்கள்ல சுவாசம் தான் பண்ணும், ரெஸ்பிரேஷன் பண்ணும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா மரத்துக்கடியில நம்ம போய் படுக்க கூடாது இரவு நேரங்கள்ல. ஏன் அப்படின்னா தாவரங்களும் ஆக்சிஜனை வந்து சுவாசிக்கும், ரெஸ்பயர் பண்ணும், நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனை வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்னா அந்த தாவரமும் நம்மளும் இருக்கிற அந்த இடத்துல, அந்த அட்மாஸ்பியர்ல, அந்த பயோம்ல, அந்த இடத்துல கேசஸ் வந்து கம்மியாயிடும் ஓகேங்களா. ஸோ ஆக்சிஜன் கேசஸ் வந்து, ஆக்சிஜன் மூலக்கூறு கம்மியாகும் போது என்ன ஆகும்னா நமக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு, ஸோ எப்போ மூச்சு திணறல் வரும், கொரோனா காலத்துல கொரோனா அஃபெக்ட் ஆகும்போது வருதுல மூச்சு திணறல், அதே மாதிரிதான் நமக்கு மரங்களுக்கு அடியில படுக்கும் போது மூச்சு திணறல் ஏற்படும். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஐயோ அந்த காலத்துல சொல்லுவாங்க பேய் வந்து அமுக்குது அப்படின்னுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னா ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்குது. அதே இது கார்பன் டை ஆக்சைடு, 2 பேருமே ரிலீஸ் பண்றோம் கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்களும் அதே வேலையை செய்யுது, நம்மளும் சுவாசிக்கிறோம், தாவரங்களும் சுவாசிக்குது. அதனால அந்த மூச்சு திணறல் நமக்கு ஏற்படும். ஸோ இரவு நேரங்கள்ல மரங்களுக்கு அடியில படுக்கிறத தவிர்க்கணும். பகல் நேரத்துல படுத்தீங்கன்னா நல்லது. ஏன் அப்படின்னா ஒளி இருக்கும்போது, லைட் இருக்கும்போது போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் பேர் வந்து ஒளி சேர்க்கை தமிழ்ல. ஸோ அது மூலமா என்ன நடக்குது, சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டு தாவரங்கள் வந்து பிளான்ட்ஸ் வந்து இட் வில் ப்ரொடியூஸ் ஆக்சிஜன் அஸ் வேஸ்ட் கேஸ். ஸோ தாவரங்கள் வந்து ஆக்சிஜன் மூலக்கூறை வந்து வேஸ்டா வெளியில தள்ளி விட்டுரும் ஓகேவா. ஸோ அதனால நம்ம பகல் நேரங்கள்ல மரங்கள்ல அடியில படுக்கலாம், இரவு நேரங்கள்ல மரங்களுக்கு அடியில படுக்க கூடாது ஓகேவாப்பா, புரிஞ்சுதா? As well as water vapor evaporating from the leaf, a process known as transpiration. The spongy mesophyll layer contains arrangements of vascular இந்த tissue. ரெட் அண்ட் ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த சர்க்குலர் லேயர் தான் மீசோஃப் xylem and phloem செல்கள் வந்து it will be having xylem and phloem cells. இத வந்து vascular bundle னு சொல்வாங்க ஓகேவா. Consisting of xylem and phloem that are specialized for the transport of water and nutrients throughout the plant. The vascular tissue extends from the leaves through the stem to the roots. Water is and phloem that are so இந்த phloem மூலமாவும் xylem மூலமாவும் தான் phloem மூலமா
ஒளிச்சேர்க்கை மூலமா உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சுகர் மாலிகுல், ஓகேவா, சர்க்கரை மூலக்கூறுகளை எல்லாம் ஃப்ளோயம் வந்து லீஃப்ல இருந்து எடுத்து கொண்டு போய் இலைகள்ல இருந்து எடுத்து கொண்டு போய் மத்த உறுப்புகள்ல லைக் ரூட் ஸ்டெம்ல கொண்டு போய் சேர்த்து வைக்கும். ஓகேங்களா? சோ அதனாலதான் லீஃப்ல இந்த xylem and phloemனு சொல்லக்கூடிய வாஸ்குலர் பண்டில்கள் இருக்கிறது. Specialized for the transport of water and nutrients throughout the plant. The vascular tissue extends from the leaves through the stem to the roots. Water is transported in xylem from the roots, where the water potential is higher, up to the leaves where the water potential is lower. The arrangement of the tissues, the functions of the cells, and water potential determine the direction in which water will move through a plant. சோ நான் சொன்னவங்ககிட்ட ஏற்கனவே xylem வெசல்ல வாட்டர் வந்து ஒரே வழியா தான் போகும், ரெண்டு வழியா போகாது. சோ கீழ இருந்து ரூட்ல இருந்து தண்ணிய உறிஞ்சி வேர்கள்ல இருந்து கொண்டு போய் தண்டு வழியா ஸ்டெம் வழியா இலைகளுக்கு கொண்டு போய் சேர்க்குது. Water passes out of the leaf as water vapor through the stomata. The water vapor lost from the leaves is replaced with water that enters through the roots and is brought up through the stem in xylem. Xylem is composed of vessels, which are continuous tubes formed from dead, hollow, cylindrical cells arranged end to end, and tracheids, which are dead cells that taper as the ends overlap. This arrangement and the polar nature of water molecules allow water to pass in an unbroken stream through the xylem, from the roots up through the shoot and into the leaves. Adhesion is the attraction of water molecules to a surface, such as the சோ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து தனக்குள்ள அடேஷன் மூலமா அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணி செயின் மாலிகுல் மாதிரி அட்டாச் ஆகி இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால அந்த xylemல கீழே வேர்ல இருந்து அந்த தண்ணி மேல, இப்ப டேப்ப திறந்தீங்கன்னா கிராவிட்டி மூலமா ஈர்ப்பு விசையினால தண்ணி கீழே தான் வரும். ஆனா தாவரங்கள்ல தண்ணி கீழ இருந்து உறிஞ்சி மேல தள்ளப்படணும். சோ அப்ப என்ன ஆகும்? அப்ப மேல இருந்து பண்ணா ஏதோ பம்ப் வச்சு நம்ம எடுத்தாதான் மேல போகும். அந்த பம்ப் வச்சு எடுக்கிறதுக்கு உண்டான தன்மை, அந்த வேலையை தான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய ஆவியாயிருப்பு பண்ணுது. சரிங்களா? அப்ப இதனால அங்க ஒரு பேலன்ஸ் ஆகும். அங்க இலைகள்ல வந்து தண்ணி வந்து கம்மியாயிடும். சோ அப்ப என்ன ஆகும்? கீழ இருந்து உறிஞ்சி எடுக்கிற மாதிரி கீழ இருந்து வேர்கள் வந்து உறிஞ்சி தண்ணியையும் மினரல்களையும் தனிமங்களையும் கொண்டு all of the xylem. Cohesion is hydrogen bonding between water molecules. Together, adhesion and cohesion allow water to move through the xylem in a continuous stream, from the roots up through the stem to replace water lost from the leaves through the stomata. Water enters the plant through the epidermal cells of the roots and travels into the xylem. Water potential in the cells of the roots increases when symporter pumps in the plasma membrane allow protons to pass into the cell. So water potential வந்து செல்களுக்குள்ள இதுவாகும் போது டிரான்ஸ்போர்ட் இந்த இன்டெக்ரல் மெம்பரேன் புரோட்டீன்ஸ் மூலமா போட்டோசிந்தசிஸ்ல பாத்தீங்கன்னா ஏடிபி சிந்தேஸ் அப்படின்ற போது வாட்டர் புரோட்டான் கிரேடியன்ட் ஆகும். அதே மாதிரியே டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டான்ஸ் மூலமா என்ன ஆகுதுன்னா பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கிற உள்ள வாட்டரை வந்து சிம்போர்டர் பம்ப் மூலமா வாட்டர் மாலிகூல்ஸும் புரோட்டான்ஸும் அந்த பக்கம் மூவ் ஆயிடும். ஓகேங்களா? மினரல்ஸ் எல்லாமே traveling down their concentration gradient. These pumps couple the transport of protons with the transport of minerals and other solutes into the cell. Water follows into the cell, driven by osmosis. The presence of aquaporin channels in the membrane enhances. So pump மூலமா transporter pumps மூலமா மினரல்ஸும் புரோட்டான்ஸும் போயிடும். அக்வாபோரின் சொல்லக்கூடிய வாட்டர் பம்ப், ஓகேவா, நீர் பம்புகள் இருக்கும் அந்த மெம்பரேன்ல, அது மூலமா வாட்டர் மாலிகூல் வந்து மூவ் ஆயிடும். ஓகேங்களா? Osmosis, allowing bulk flow of water from the soil into the roots. The other main vascular tissue is phloem. Phloem transports carbohydrates and amino acids that are produced in the leaves to cells in the roots and stems where they are used and stored. Conduction in phloem is carried out through two kinds of elongated cells, sieve cells and sieve tube members. Most angiosperms contain sieve tube members.
Both types of cells have clusters of pores known as sieve areas that are abundant on the So sieve tube members ன்ற செல்கள் இருக்கும் ஓகேவா and sieve area sieve tubes இது எல்லாமே வந்து பூக்கும் தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல வந்து காமனா இருக்கும் ஓகேவா சோ சீவ்னா ஜல்லடை ஓகேங்களா சோ சீவ் ஏரியாஸ்ல வந்து ஓட்டையா இருக்கிற மாதிரி துளைகள் இருக்கிற மாதிரி போர்ஸ் இருக்கிற மாதிரி ஜல்லடைகள் மாதிரி இருக்கும் சீவ் ஏரியாஸ் overlapping ends of cells. These structures aid in the movement of carbohydrates, like sucrose, that are manufactured in the leaves and carried in the phloem throughout the plant, a process called translocation. Turgor pressure increases in the sieve tube members as sucrose from surrounding cells is brought into phloem through active transport. Water then enters phloem from xylem by osmosis. சோ என்ன ஆகும்னா அந்த பக்கம் மேல இருந்து உற்பத்தியான ஒளிச்சேர்க்கை மூலமா போட்டோசிந்தசிஸ் மூலமா உற்பத்தியான இந்த சுக்ரோஸ் மாலிகுல் வந்து சர்க்கரை சத்துக்கள் வந்து என்ன ஆகும்னா ஃப்ளோயம் மூலமா கீழே வேர்களுக்கு அப்புறம் தண்டுகள் மூலமா அனுப்பப்படும் போது சுக்ரோஸ் வரும்போது என்ன ஆகும் ஆஸ்மோசிஸ் நடக்கும் ஓகேங்களா ஆஸ்மோசிஸ்னா என்ன நடக்கும் என்னப்பா பிரஷர் டெவலப் ஆகுமா சவுண்டு பரவல் சோ ஆஸ்மோசிஸ்னா தமிழ்ல ஜவ்வூட்டு பரவல் தானே சோ என்ன நடக்கும்னா அப்ப வந்து அங்க ஒரு கிரேடியன்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ ஒரு இடத்துல எங்க கம்மியா அதிகமா கான்சென்ட்ரேஷன் இருக்கோ ஓகேவா அங்க இருந்து கம்மியான இடத்துக்கு போய் சேரணும் சோ ஜவ்வூட்டு பரவல் நடக்கும்போது ஆஸ்மோசிஸ் நடக்கும்போது அந்த பக்கத்துல xylem வெசல்ல இருந்து கொஞ்சம் வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன ஆகும் நீர் மூலக்கூறுகள் என்ன ஆகும் அது வந்து phloem செல்ஸ்க்குள்ள சேர்ந்து போகும் ஓகேவா சோ ஃபுட் மெட்டீரியல்ஸோட வாட்டர் மாலிகூல்ஸும் phloem வழியா ஃப்ளோ ஆகும் இன் பை டைரக்ஷன் ரெண்டு வேயா நடக்கும் மூவ் ஆகும் ஓகேவா ஆனா அதே இது xylemல வந்து யூனி டைரக்ஷனல் phloemல வந்து பை டைரக்ஷனல் which drives the transport of carbohydrates in the phloem. Water movement in vessels is one way, while transport in sieve tube members can go in both directions. Water potential is an important driver in both xylem and phloem transport, but only phloem transport utilizes both active and passive transport. Our heart pump water potential is an active transportனா என்னப்பா passive transportனா என்னப்பா என்னாச்சு லைன்ல இருக்கீங்களா செயல் கடத்தல் passive transportனா என்ன பார்த்தா தமிழ்ல வந்து செயலற்ற போக்குவரத்தா எஸ் மேம் ஓகே சோ செயலற்ற போக்குவரத்து passive transportல வந்து மூலக்கூறுகள் மாலிகூல்ஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும் எப்படி போக்குவரத்து நடக்கும் எந்த இடத்துல இருந்து எங்க போகும் இல்ல passive transportனு சொல்லக்கூடிய செயலற்ற போக்குவரத்து நடக்கணும்னா அங்க அந்த இடத்துல வந்து எனர்ஜி தேவைப்படுதா சக்தி தேவைப்படுதா செயலற்ற கடத்தலுக்கு ஏடிபி தேவையில்லைங்க மேம் வெரி குட் சோ எனர்ஜியோ சக்தியோ தேவையில்லை passive transportல passive transport where it does not require energy சோ செயலற்ற போக்குவரத்துல ஏடிபியோ சக்தியோ தேவையில்லை சரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல என்ன நடக்கும் ஏடிபி தேவைங்க ஏடிபி தேவை சோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் த்ரூ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா அத போக்குவரத்து நடக்கணும் அப்படின்னா செயலில் உள்ள போக்குவரத்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடத்தணும்னா கண்டிப்பா எனர்ஜி இல்ல ஏடிபி தேவைப்படும் ஓகேங்களா சோ அப்ப phloemல ரெண்டுமே நடக்கும் xylemல ஒண்ணுதான் நடக்கும் xylemல செயலற்ற போக்குவரத்து மட்டும்தான் நடக்கும் passive transport மட்டும்தான் நடக்கும் phloemல ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டும் passive டிரான்ஸ்போர்ட்டும் ரெண்டுமே சேர்ந்து நடக்கும் important driver in both xylem and phloem transport, but only phloem transport utilizes both active and passive transport.
Our heart pumps blood throughout our bodies to provide nutrients and water to our cells. Vascular plants can accomplish this same feat without a heart, using transpiration, water potential, and translocation to move water, nutrients, and minerals to all cells of the plant. சொல்லு அம்மா பிரியா சொந்தக்காரங்க வர போறாங்க. டோன்ட் வரி மாமா, ஜொமேட்டோல இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன். தே ஆல்வேஸ். ஓகே பாப்பா, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எஸ் மேம். Transportation in plants. சோ இது மட்டும் பாருங்க, எப்படி ரூட்ஸ்ல இருந்து வாட்டர் மாலிகூல்ஸ் At the end வந்து of this மேல session, போகுது you செடிக்கு. will be able to know water. Plant roots absorb water and minerals from the soil. Water absorption is mainly carried out by root இந்த வேர் hairs. முடிகள்ல தான் நீரும் These வாட்டரும் மினரல்ஸும் தனிமங்களும் உள்ள போகும் வேர் முடிகள்ல இருந்து. Root hairs is the place where water and minerals are absorbed. narrow-walled hairs greatly increase the area over which water absorption can take place. Water and minerals enter the root by two pathways: apoplastic pathway and symplastic pathway. If water and minerals move from cell to cell through வேர் முடிகள் ரூட் ஹேர்ஸ் மூலமா வாட்டர் வந்து உள்ள xylem and phloem வெசல்குள்ள போகணும் அப்படின்னா ரெண்டு வழியா போகும். ஒண்ணு அப்போபிளாஸ்டிக் பாத்வே, இன்னொன்னு வந்து சிம்பிளாஸ்டிக். அப்போபிளாஸ்டிக்னா செல்ல எல்லாம் தொடாம அதோட செல்லோட பவுண்டரி வழியா போறது வந்து அப்போபிளாஸ்டிக். செல்லுக்குள்ள ஊடுருவி போய் சென்டரை ரீச் பண்ணுச்சுன்னா சிம்பிளாஸ்டிக். spaces between the cell walls, then it is known as apoplastic pathway. In symplastic pathway, the water and minerals move across the cytoplasm and செல்லுக்குள்ள இருக்க finally reaches சைட்டோபிளாசம் the xylem. வழியாக வாட்டரும் மினரல்ஸும் போச்சுன்னா அது வந்து சிம்பிளாஸ்டிக். செல்லோட ஓரங்கள் வழியாக போச்சு அப்படின்னா like it is like doesn't enter into the cell wall. If it goes on the sides of the cell walls na it is called as apoplastic pathway. Xylem vessels are long, narrow, hollow xylem tubes vessel living containing cells இருந்தா என்ன ஆகும்? இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால தான் டெட் செல்ஸ் இருக்கு. no living material. The xylem transports water and soluble mineral nutrients from the roots to other parts of a plant. About 95% of the water absorbed is lost through the stomata present in the leaves. So, this வேர்ல process இருந்து தண்ணி எடுத்துக்குது உறிஞ்சி, அதுல 95% வந்து ஆவியாயிருப்பு ஆயிடுது. டிரான்ஸ்பிரேஷன் மூலமா நீராவி ஆயிடுது. ஓகேங்களா? 5% மட்டும்தான் தாவரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சோ இது தெரிஞ்சுக்கணும் இந்த கம்பேரிசன். 95% ஆவியாயிருப்பு ஆயிடுது, டிரான்ஸ்பிரேஷன் ஆயிடுது. வெறும் 5% மட்டும்தான் தாவரங்களுக்குள்ள ஒளி சேர்க்கைக்குன்னு சொல்லக்கூடிய போட்டோசிந்தசிஸ்க்கு பயன்படுத்தப்படுகிறது. is known as transpiration. The number of stomata is more on the lower surface of leaves. இலைகள்ல வந்து இலைகளுக்கு அடியில வந்து ஸ்டொமாட்டா ஜாஸ்தியா இருக்கும், இலைகளுக்கு மேல வந்து ஸ்டொமாட்டாக்கள் வந்து கம்மியா இருக்கும். If transpiration happens throughout the day, then there will be a great loss of water. This is controlled by the stomatal opening and closing ஏற்கனவே mechanism. 95% வந்து ஆவியாயிருப்பு ஆயிடுது. சோ அப்போ ஓபன் அந்த காட் செல்கள்னு சொல்லக்கூடிய சொமாட்டால இருக்க அந்த காட் செல்கள் வந்து ஓபன் ஆகவே இருந்துச்சுன்னா எல்லா தண்ணியும் வெளியே போயிடும், தாவரங்களுக்கு எந்த தண்ணியுமே இருக்காது. அதனால இந்த ஸ்டொமாட்டா வந்து இருக்கிற காட் செல்ஸ் வந்து தேவையானப்ப ஓபன் ஆகும், தேவையானப்ப க்ளோஸ் ஆயிடும். During the daytime, water enters into the guard cells along with the potassium ions.
This brings about a change in the shape of the guard So cells water வந்து and the வாட்டரும் stoma. பொட்டாசியம் அயன்ஸும் காட் செல்ஸ்க்குள்ள வந்த உடனே என்ன ஆகும்? அது வந்து பெருசாயிடும்ல, உப்பிரும். ஐ மீன் இட் வில் ஸ்வெல்ஸ் அப். சோ காட் செல் வந்து ஸ்வெல் ஆன உடனே மியூட் பண்ணுங்க. காட் செல் ஸ்வெல் ஆன உடனே இது என்ன பண்ணும்? அப்ப வந்து ரிஜிட்டா மாறின உடனே அந்த போரை ஓபன் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அந்த ஓபனிங்க வந்து ஓபன் பண்ணி விட்டுரும். சோ தட் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து நீர் மூலக்கூறுகள் நீராவியாகி டிரான்ஸ்பிரேஷன் மூலமா வெளியே போயிடும். ஒன்ஸ் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு கிரேடியன்ட் உருவாயிடும். அப்ப என்ன ஆயிடும்னா திருப்பியும் அந்த வாட்டரும் பொட்டாசியம் அயன்ஸும் வெளியில அந்த காட் செல்ஸை விட்டு வெளியில போனோடனே அந்த செல்கள் சுருங்கிரும். நைட் டைம்ல வந்து During the night, the potassium ions and water molecules leave the guard cells. Thus, the turgidity decreases and the stoma closes. Stomata also act as main sites of gaseous exchange in plants. Leaves make use of water. இலைகளுக்குள்ள எப்படி வந்து மூலக்கூறுகள் மாலிகுல்ஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது xylem phloem vessels மூலமா அப்படின்றது, எப்படி கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது, குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைஸ் ஆகுது, குளுக்கோஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றத பார்க்கணும். And the carbon dioxide for photosynthesis. Glucose formed during photosynthesis is transported to the உள்ளுக்குள்ள இருந்து லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் மூலமா ஓகேவா ஆக்சிஜன் வந்து வாட்டர் போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்கும். ஸோ போட்டான்ஸ் மூலமா ஒளியோடைய உதவியினால என்ன ஆகும்? போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்கும். ஸோ தண்ணி மூலக்கூறு வந்து மாலிகுல் வந்து உடைக்கப்பட்டு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ரிலீஸ் ஆனோடனே எங்க வந்துடும்? ஸ்ட்ரோமால வந்துடும். உள்ள வந்து கிரானம் அண்ட் ஸ்ட்ரோமா இருக்கும். படிச்சிருக்கீங்களா கிரானம் ஸ்ட்ரோமா? எஸ் மிஸ். ஸோ ஸ்ட்ரோமால தான் லைட் ஒளி இல்லாத ரியாக்ஷன் நடக்கும், லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன். அண்ட் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் வந்து கிரானா ஆஃப் தைலகாய்ட்ஸ்ல நடக்கும். ஸோ கிரானம்னா என்னன்னா தைலகாய்டு எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு தைலகாய்டும் ஒரு காசு மாதிரி அப்படியே லைனா நீங்க அடுக்கி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு காயினா அடுக்கி வச்சீங்கன்னா அது எப்படி நீட்டா இருக்குமோ அதே மாதிரியே தைலகாய்டை வந்து அடுக்கி வச்சா அந்த அடுக்கி வச்சிருக்க தைலகாய்டை சேர்த்து மொத்தமா வந்து நம்ம கிரானம்னு சொல்லுவோம். சரியா? சோ கிரானம்குள்ளதான் தைலகாய்ட்ஸ்குள்ளதான் என்ன நடக்கும்? லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன், ஒளி உபயோகப்படுத்தப்பட்டு நடக்கும் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஒளி தேவை இல்லாத ரியாக்ஷன் வந்து ஸ்ட்ரோமால நடக்கும். ஓகேங்களா? சோ இது மூலமா தான் மாலிகுல்ஸ் மூவ் ஆகுது. Other parts of the body through phloem cells. சோ அந்த உற்பத்தியான ஆக்சிஜன் வந்து வேஸ்ட் கேஸா ஸ்டொமேட்டால் ஓபனிங் மூலமா வெளியில வந்துரும். அப்ப நம்ம கீழே அங்க இருந்தோம்னா அந்த ஆக்சிஜன் நம்ம உறிஞ்சு நம்மளால இன்ஹேல் பண்ண முடியும், நம்ம சுவாசிக்க முடியும். Phloem tissue consists of less specialized and nucleate parenchyma cells, sieve tube cells, and companion cells. Transport of food in phloem can be up or down the stem to reach all parts of the plant. Hence, the transportation in plants is the function of xylem and phloem cells. So, okay, Baba, புரிஞ்சுச்சா? இங்கிலீஷும் தமிழ் மீடியமும் ஓகே தானே? என்னப்பா ஆன்சர் பண்ண மாட்டீங்க? எஸ் மேம். எஸ். ஓகே. Okay, next question. How many elements are composed in phloem and angiosperms? 1, 2, 3, 4. தமிழ்ல phloem நீர் கடத்துகிறது உணவு சாரி ஆஞ்சியோஸ்பர்மில் உள்ள phloயத்தில் எத்தனை தனிமங்கள் உருவாகின்றன? ஆப்ஷன் டி மேம் 4 மேம். Phloem is composed of all except sieve tube elements, phloem parenchyma and sclerenchyma, companion cells, vessels.
phloem சல்லடை குழாய்கள் உறுப்புகள் phloem parenchyma மற்றும் sclerenchyma தவிர அனைத்தும் கொண்டது. துணை செல்கள் கப்பல்கள் தான் vessels. என்னப்பா ஆன்சர்? யாரோ சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா மியூட் பண்ணுங்க. Phloem is composed of all except sieve tube elements, phloem, parenchyma and sclerenchyma, companion cells. Option A. Option A இல்லடா. இது இருக்கும். இப்பதானே பார்த்தோம் phloemல என்னென்ன இருக்கும். C மேம். ஆப்ஷன் சி மேம். சியா டேய் sieve tube elements இருக்காடா phloemல. companion cells இருக்கு. phloem, parenchyma, sclerenchyma இருக்கு. எது மட்டும் இல்ல? Vessels. வெசல்ஸ் மட்டும் தான் கிடையாது. ஓகேங்களா? அது xylem ல இருக்கும். Gymnosperms possess sieve tubes, companion cells, albuminous and sieve cells, all of these. Option B. Option ஜிம்னோஸ்பர்ம்களின் சல்லடை குழாய்கள், ஆல்புமின் செல் மற்றும் சல்லடை செல்கள், துணை செல்கள் இவை அனைத்தும். யார் ஆல் ஆஃப் தீஸ் சொன்னா? இவை அனைத்தும் தான். ஜிம்னோஸ்பர்ம்ஸ்கள்ல sieve tubes இருக்கும், ஆல்பினஸ் செல்கள் and sieve செல்கள் இருக்கும், கம்பானியன் செல்கள் இருக்கும். மியூட் பண்ண சொல்லுங்க மேம். கேட்கல மேம். மேம் மியூட் பண்ணிட்டாங்களா? ஆன்சர் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே. சோ ஜிம்னோஸ்பர்ம்களில் எல்லாமே இருக்கும். sieve tube இருக்கும், albinous cells and sieve cells இருக்கும், companion cells எல்லாமே இருக்கும். ஓகே. Select the incorrect statement from the following. End walls of sieve tubes have sieve plates. Sieve tube and companion cells are connected by pit present between common longitudinal wall. Companion cells are specialized parenchyma cells having nucleus which controls the functions of sieve tubes. Phloem parenchyma is present in the most of the monocots. தமிழ்ல வந்து பின்வருவனவற்றிலிருந்து தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். சல்லடை குழாயின் இறுதி சுவர்களில் சல்லடை தட்டுகள் உள்ளன. சல்லடை குழாய் மற்றும் துணை செல்கள் பொதுவான நீளமான சுவருக்கு இடையில் இருக்கும் குழியால் இணைக்கப்பட்டுள்ளன. துணை செல்கள் என்பது அணுக்கருவை கட்டுப்படுத்தும் சிறப்பு பாரன்கைமாட்ட செல்கள். சல்லடை குழாய்களின் செயல்பாடு. phloem parenchyma பெரும்பாலான மோனோகாட்டுகளில் உள்ளது. Option D, ma'am. இங்கிலீஷ் பாப்பா மியூட் பண்ணுங்கப்பா. யாரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு? 52 எது ரைட் ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்டா பாருங்க. end walls of sieve tubes have sieve plates. correct ma'am. Correct, ma'am. Second, sieve tube and companion cells are connected by pit present between common longitudinal wall. Right. Correct. Companion cells are specialized parenchymatous cells having nucleus which control the function of sieve tubes. Correct, ma'am. Phloem parenchyma is present in most of the Wrong, ma'am. very good. This is the correct option. Okay, the phloem are live components of phloem. The following are the live components of phloem except sieve tube, companion cell, phloem parenchyma, phloem fiber.
ஓகேவா? சல்லடை குழாய், துணை செல், ஃப்ளோரம், பாரன்கைமா, ஃப்ளோயம் ஃபேர் தவிர ஃப்ளோயமின் நேரடி கூறுகள். Following are the live components of the phloem except. Option D, ma'am. D option, phloem fiber. Correct. Live components of phloem except phloem fiber. Okay, wow. The following are dead components of xylem except tracheids, xylem parenchyma, vessels, xylem parenchyma. பின்வருபவை xyleமின் இறந்த கூறுகள் தவிர tracheids, vessels, பாத்திரங்கள், xylem sclerenchyma, xylem parenchyma. யார் பாது மியூட் பண்ணுங்கப்பா. Option A. ஆப்ஷன் சி கிடையாது. Option எல்லாமே A, ma'am. following are the dead components னா எது எதெல்லாம் dead components அதுல எது மட்டும் live component னு பார்க்கணும். Option D, ma'am. D is the right answer. ஏன்னா xylem parenchyma மட்டும் தான் living cell. ஓகேவா? மீதி எல்லாம் dead cell. அதே மாதிரி தான் மேலேயும் live components except அப்படின்னும்போது phloem fiber. Okay. Select the correct statement from the following. Companion cells help in maintaining pressure gradients in the sieve tube. Phloem parenchyma stores food materials. Bast fibers are generally absent in the primary phloem, around are found in secondary phloem, all of these. பின்வருவனவற்றில் சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். சல்லடை குழாய்களின் அழுத்தம் சாய்வுகளை பராமரிக்க துணை செல்கள் உதவுகின்றன. phloem parenchyma உணவுப் பொருட்களை சேமிக்கிறது. முதன்மை phloemல் பொதுவாக பாஸ்ட் ஃபைபர்கள் இல்லை. இரண்டாம் நிலை phloemல் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் All of this. பாப்பா யாரோ ஒருத்தரோட நம்பர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பாருங்க. நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு சரியா கேக்கல. என்னப்பா ஆன்சர்? All of this. All of this, ma'am. Okay. Following are the features of phloem fibers except pointed apices, more elongated, branched and unbranched. Option B, ma'am. பின்வருபவை phloem இலைகளின் சிறப்பம்சங்கள் தவிர நுனிகள் அதிக நீளமானவை, கிளைகள் கிளையில்லாதது. B, ma'am. இல்லப்பா சி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? branched phloem fibers except they are not branched. ஓகேவா? they are pointed apices இருக்கும், more elongated இருக்கும், unbranched இருக்கும். branches இருக்காது phloem fibersல. ஓகேங்களா? phloem fibers which is commercially used is actually jute, flax, hemp, all of these. வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் phloem fiber உண்மைகளில் சணல், ஆளி, சணல் இவை அனைத்தும். All of this. All of these. All of these. Very good. இவை அனைத்தும் கரெக்ட். இவை அனைத்தும் தான் phloem ஃபைபர்கள் வந்து கமர்ஷியலி யூஸ் பண்றது என்னென்ன இருக்கு? ஜூட், ஃபிளாக்ஸ், ஹெம்ப் எல்லாமே தான். ஓகேவா? Select the incorrect matching. Protoploem, narrow sieve tubes. Metaploem, bigger sieve tubes.
Gymnosperm, albinous cells are sieve cells. Gymnosperms, vessels in xylem. ஓகேவா? Option D, ma'am. தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்குக. இப்ப இது கொஞ்சம் பிரிண்ட் ஆகாம இருக்கு, நான் இதை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புறேன். Option Select D, the- ma'am. Option D. Okay. Gymnosperms, vessels in xylem. ஓகேவா? Next, mature sieve tubes differ from vessels is being nearly dead, lacking cytoplasm, lacking a functional nucleus, absence of lignified walls. Absence of lignified walls. ஒரு முதிர்ந்த சல்லடை குழாய் பாத்திரங்களில் இருந்து வேறுபடுகிறது. ஏறக்குறைய இறந்த நிலையில் இருப்பது, சைட்டோபிளாசம், செயல்பாடு கரு இல்லாதது, இல்லாமை, லிக்னைடு சுவர்கள் இல்லாதது. Option D, ma'am. சைட்டோபிளாசம் இல்லாமை. ஓகே. ஆப்ஷன் என்னப்பா? டியா? D. லிக்னைட் சுவர்கள் இல்லாததா? Absence of lignified walls. கரெக்டா? ஆமா, ma'am. Correct. Yes, ma'am. Very good. Okay. In Pteridophyta and Gymnosperms, which cells are present in the place of companion cells? Sclerae, albuminous cells, idioblasts, none of these. Albineo cells, ma'am. Option A, ma'am. Sterophyta மற்றும் ஸ்டெரோஃபைட்ஸ் மற்றும் ஜிம்னோஸ்போம்களில் துணை செல்களின் இடத்தில் எந்தெந்த செல்கள் உள்ளன? ஸ்க்ளீரைட்ஸ், ஆல்புமினஸ் செல்கள், இடியோபிளாஸ்ட்கள், இவை எதுவும் இல்லை. Albineo cell, ma'am. Option B. Okay, very good. Both vessels and companion cells are present in angiosperms, pteridophytes, gymnosperms, both B and C. Both B and C, ma'am. ஆஞ்சியோஸ்போம்கள், ஜிம்னோஸ்போம்கள் மற்றும் ஆகிய இரண்டிலும் வெசல்ஸ் துணை செல்கள் இல்லை. இதுவும் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு, நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புறேன். Both vessels and companion cells are absent in Both B and C, ma'am. Both B and C, ma'am. இல்ல A and C இல்ல, B and C. D option. Okay. The only plant cells without nuclei among the following are cambium cells, cells of pericycle, xylem parenchyma, sieve tubes. Option D, ma'am. Option D, ma'am. பின்வருவனவற்றில் கருக்கள் இல்லாத ஒரே தாவர செல்கள் பெரிசைக்கிள், கேம்பியம் செல்கள், பெரிசைக்கிள் செல்கள், சல்லடை செல்கள், xylem parenchyma, சல்லடை குழாய்கள். கேம்பியம் செல் கரெக்டா? சல்லடை குழாய்களா கேம்பியம் செல்களா? sieve tubes ஆ கேம்பியம் செல்ஸா? Option D, ma'am. D. சல்லடை செல் குழாய்கள். ஓகேவா? sieve tubes. Only plant cells without nuclei. Nuclei இல்லாத plant செல்கள் வந்து sieve tube குழாய்கள், சல்லடை குழாய்கள். Okay. Vessels differ from tracheids in being derived from single cell, in having vertical rows of cells with cross walls dissolved, in being alive, in helping in the conduction of water. Option B, ma'am. Okay, right now it's தமிழ்ல. ஓகே. கப்பல்கள் ட்ரக்கீட்களிலிருந்து வேறுபடுகின்றன. ஒற்றை களத்திலிருந்து பெறப்பட்டதில், குறுக்கு சுவர்களை கொண்ட செல்களின் செங்குத்து வரிசைகளில் கரைத்திருப்பதில், உயிருடன் இருப்பதில், நீரின் கடத்தலுக்கு உதவுவதில். D, ma'am. ஆப்ஷன் B. B option. B, ma'am. Option D, ma'am. டியா பியா? B, ma'am. B. B, ma'am. B for ball. Okay. In having vertical rows of cells with cross walls dissolved. இதுதான் vessels differ from tracheids. So tracheids க்கும் vessel க்கும் உள்ள வித்தியாசம் வந்து இதுதான். ஓகேவா?
Companion cells are usually seen associated with correct pa. Companion cells are usually seen associated with fibers, vessels, tracheids, and sieve tubes. Option D, ma'am. துணை செல்கள் பொதுவாக இலைகள், பாத்திரங்கள், tracheidsகளுடன் தொடர்புடையவையாக காணப்படுகின்றன. சல்லடை குழாய்கள். Option D, ma'am. D. சல்லடை குழாய்கள். Sieve tubes are. Okay, correct. Sieve tubes are better suited for translocation. இல்ல இதுக்கா இருங்க. Translocation because they possess. Option A, ma'am. இருங்கடா. Possess broader lumen and perforated cross walls, are broader than long, possess broader pits, possess no end walls. Option A, ma'am. ஒரே ஒரு நிமிடம். சல்லடை குழாய்கள் இடமாற்றத்திற்காக மிகவும் பொருத்தமானவை, ஏனெனில் அவை பரந்த லூமென் மற்றும் துளையிடப்பட்ட குறுக்கு சுவர்கள், நீளத்தை விட அகலமானது, எல்லை குழிகளை வைத்திருத்தல், இறுதி சுவர்கள் இல்லை. Option A, ma'am. So possess பரந்த lumen, possess broader lumen and perforated cross walls. Lignified cell wall is a characteristic feature of phloem cells, epidermal cells, cambial cells, xylem cells. Xylem cells. Option D. Lignified cell சுவர் என்பது phloem செல்கள், epidermal செல்கள், cambial செல்கள், xylem செல்கள். Option D, ma'am. Xylem cell. The sieve function of sieve tube is to translocate the organic materials manufactured in the leaves to conduct minerals, to transport water from roots to leaves, to help in the plant in forming wood. Option A, ma'am. Okay, சல்லடை குழாயின் முக்கிய செயல்பாடு இலைகளின் உற்பத்தி செய்யப்பட்ட கரிம பொருட்களை இடமாற்றம் செய்தல், தாதுக்களை கடத்துதல், வேரிலிருந்து இலைகளுக்கு நீரை கடத்துதல், மரத்தை உருவாக்குவதற்கு தாவரத்திற்கு உதவுதல். மியூட் பண்ணிக்கோங்க. இலைகளின் உற்பத்தி செயல்படும் கரிம பொருட்களை இடமாற்றம் செய்தல், தாதுக்களை கடத்துதல், வேரிலிருந்து இலைகளுடன் நீரை கடத்துதல், மரத்தை உருவாக்குவதற்கு தாவரத்திற்கு உதவுதல். ஆப்ஷன் சி மேம். ஆப்ஷன் ஏ மேம். A, ma'am. ஏவா சியா ஃபைனல் பண்ணி சொல்லுங்கப்பா. ஏதா மேம். ஏ மேம். Option A, ma'am. Okay. The function of storage is performed by parenchyma, sclerenchyma, phloem, all of these. சேமிப்பகத்தின் செயல்பாடு parenchyma, sclerenchyma மூலம் செய்யப்படுகிறது. phloem இவை அனைத்தும். Parenchyma. Option A. So parenchyma-வா? Ma'am. The function of storage is performed by parenchyma. Okay. Which is present in the vascular bundles of gymnosperms. Tracheids, vessels, companion cells, all of these. All of these. All of these. All of ஜிம்னோஸ்பெர்ம்களின் வாஸ்குலர் முட்டைகளில் எது உள்ளது? ஓகேவா? ட்ரக்கீட்ஸ், கப்பல்கள், துணை செல்கள் இவை அனைத்தும்.
All of these are confirm. All of these. இல்ல தப்பு. Option B, ma'am. Which is present in the vascular bundles of gymnosperms? C, ma'am. C, ma'am. இல்ல companion cells கிடையாது. யாரோ ஏ சொன்னாங்களே யார்பா? வினிதா மேம். வினிதா, வெரி குட். ஓகேவா? வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல ட்ரக்கீட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? வெசல்ஸ் கம்பானியன் செல்ஸ் இல்ல. தாவரத்தில் எத்தனை வகையான திசு அமைப்புகள் உள்ளன? அவற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடு. Option How D. many types of tissue system are present in plant depending on their structure and function? எத்தனை டைப்ஸ் இருக்கு? 3 ma'am. 3, ma'am. மேம் என்னன்னப்பா? Epidermis tissue system, the ground tissue Rounded system, tissue. vascular tissue system. Option 3, ma'am. Okay, correct, very good. Next, tissue system. The tissue system includes epidermal tissue system, ground tissue system or fundamental tissue system, vascular tissue system or all of the above. All of the above. திசு அமைப்பு, மேல் தோல் திசு அமைப்பு, தரை திசு அமைப்பு அல்லது அடிப்படை திசு அமைப்பு, வாஸ்குலர் திசு அமைப்பு, மேலே உள்ள அனைத்தும். Option D, ma'am. Okay. Epidermal tissue system is made up of epidermal cells, stomata, epidermal appendages, all of these. All of these. All of the. மேல் தோல் திசு அமைப்பு, எபிடெர்மல் செல்கள், மேல் தோல், ஸ்டொமாட்டா, மேல் தோல் இணைப்புகளால் ஆனது. இவை அனைத்தும். பின்வருவனவற்றில் எபிடெர்மல் இணைப்பு எது? காவலர், ட்ரைகோம் செல், ஸ்க்ளீரைட், துணை செல். Which of the following is the epidermal appendage? Option A, ma'am. 72. Epidermal tissue system is made up of epidermal cells, epidermal appendages, stomata, all of these. All of this, ma'am. Which of the following is epidermal appendages? Trichome, God cells, spheroid and Option A, subsidiary ma'am. cell. பின்வருவனவற்றில் எபிடெர்மல் இணைப்பு எது? காவலர், ட்ரைகோம், ஸ்க்ளீரைட், துணை செல்கள். Option A, ma'am. Trichome செல்கள். Okay. Select true or false. Epidermis is usually single layered. Epidermal cells are parenchymatous cells with abundant cytoplasm. Vessel members of xylem are interconnected through perforation in their common walls. Sclerenchyma provides mechanical support to organs. Option A, ma'am. பிரேம்சம்பா, இதில் சரி தவறு என்பதை தேர்ந்தெடுக்கும். மேல் தோல் பொதுவாக ஒற்றை அடுக்கு கொண்டது. எபிடெர்மல் செல்கள் ஏராளமான சைட்டோபிளாசமையும் கொண்ட பாரன்கைமாட்டஸ் செல்கள் ஆகும். சைலமின் பாத்திர உறுப்பினர்கள் அவற்றின் பொதுவான சுவர்களில் துளையிடல் மூலம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளனர். ஓகே. ஸ்க்ளீரன்கைமா உறுப்புகளுக்கு இயந்திர ஆதரவை வழங்கப்படுகிறது. Option C, ma'am. Option A. ஆப்ஷன் ஏவா? Yes, ma'am. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா பாருங்க. எபிடெர்மிஸ் இஸ் யூசுவலி சிங்கிள் லேயர்டா? Yes, ma'am. Correct, ma'am. செகண்ட், எபிடெர்மல் செல்ஸ் ஆர் பாரன்கைமாட்டஸ் செல் வித் abundant cytoplasm இருக்குமா? Yes, ma'am. Very good. False. Vessel members of xylem are interconnected through perforation in their common walls. Correcta? True. Very good. Sclerenchyma provides mechanical support to organs. True, ma'am.
ஓகே ஓகேப்பா. ஓகே, ஒரு சின்ன ஒர்க். இந்த இதை நம்ம இப்போ ஃபைண்ட் ஆஃப் பண்ணிடலாம். நான் மீதி கொஸ்டின்ஸை உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க இதை சால்வ் பண்ணி அனுப்பிடுறீங்களா? மேம் தமிழ் மீடியம் ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிடுறேன். மியூட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? 75 சால்வ் பண்ணிருக்கோம். 75ல இருந்து 100 வரைக்கும் 30 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டு எனக்கு நீங்க குரூப்ல போஸ்ட் பண்றீங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் அனுப்புவேன் முடிச்சிட்டீங்கன்னா. இல்லனா யாராச்சும் தனியா கூட அனுப்பலாம். ஓகேவா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா அனுப்பியிருக்கணும். ஓகே ஓகே. தேங்க் யூ. Thank you, ma'am. Bye, ma'am. Good night. Good night. Bye bye. Thank you. Thank you, ma'am. Thank you. மேம் சப்மிட் பண்ணனும். நாளைக்குள்ள சப்மிட் பண்ணிடுங்க. சரிங்க மேம். Thank you. Thank you, ma'am. Thank you. செல்ல முடியுமா? நான் அனுப்பிச்சிடுறேன். குரூப்ல அனுப்பிச்சிடுறேன். நீங்க அனுப்புங்க. வேணுமாமா?